குட் மார்னிங் எவ்ரிவன். நான் அசோக் பேசுறேன். குட் மார்னிங் எவ்ரிவன். நான் அசோக் பேசுறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். பிகாஸ் இன்னைக்கு ஒரு நீட் ஆஃப் த ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான். இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த ஒரு வைரஸ், இந்த கிருமினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம எவ்வளவு தூரம் இந்த வைரஸோட தாக்குதல் எப்படி இருக்குது எல்லாமே நமக்கு தெரிஞ்சாலும் கூட நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் சந்தேகங்கள் அப்படிங்கிறத விட விழிப்புணர்வு இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த வைரஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எத்தனையோ இருக்கு. அதனாலதான் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமா இந்த டாபிக்ல வாட் இஸ் கொரோனா வைரஸ், ஹவு கேன் ஐ ப்ரிப்பேர். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பாத்தீங்கன்னா இந்த வைரஸோட அவுட் பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது பர்சனல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேஃப்டியா இருக்கமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். பட் எல்லாம் தெரிஞ்சிருந்துமே கூட இன்னைக்கும் நிறைய பேர் வெளியில போயிட்டு இருக்காங்க. அவங்க பாசிட்டிவோ நெகட்டிவோ அவங்களுக்கு தெரியாது. பட் ஒன்ஸ் இந்த மாதிரி வெளியில போகும்போது அவங்க மூலமாக நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இந்த அவுட் பிரேக் ஸ்டார்ட் ஆன டைம்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் இருந்தது. ரைட் ஃப்ரம் பிகினிங். போன ஆண்டு மார்ச் துவக்கம் முதலே மார்ச் எண்ட்ல இருந்து இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரல் மே ஜூன் வரைக்குமே ஓரளவுக்கு ஒரு முழுமையான ஒரு லாக்டவுன் இருந்தது. ஸோ இந்த பிகினிங் ஸ்டேஜஸ் இதை கண்ட்ரோல் பண்றதுக்கான எத்தனையோ வழிகள் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால ஓரளவுக்கு இந்த ஸ்ப்ரெட்டை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. இன்ஃபேக்ட் டெத் ரேட் லாஸ்ட் இயர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது அலை அப்படின்னு சொல்றோம். இந்த இரண்டாவது அலை மூலமாக இந்த வருடம் துவக்கத்திலிருந்தே நிறைய இறப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்கு. அப்ப சம்திங் லாஸ்ட் இயர் வந்த அதே கொரோனா வைரஸ் தான், இந்த டைமும் இருக்கக்கூடிய அதே கொரோனா வைரஸ் தான். பட் அதை விட இப்போ அந்த உருமாறிய கொரோனா அப்படிங்கிற வகையில பார்க்கும்போது இது நிறைய டேமேஜஸை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்ப எதனால எப்படி இந்த அளவுக்கு இந்த கொரோனா வைரஸ் டோட்டலா மாறிச்சு, எதனால இன்னைக்கு இறப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது, இது தடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், சமூக இடைவெளி ஆர் நம்மளுடைய பர்சனல் சேஃப்டி. சில முக்கியமான வழிகள் இது நம்ம கடைபிடிக்கிறதுனால மட்டுமே இந்த வைரஸ்ல இருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். பிகாஸ் கவர்மெண்ட் சைட்ல அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. மெடிக்கல் பிராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க செய்ய வேண்டியதை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. மற்ற சமுதாயத்துல லைக் சுற்றுப்புற சூழல் இதை பாதுகாக்க வேண்டிய நபர்கள் கார்பரேஷன் லெவலில், முனிசிபாலிட்டி லெவலில் இவங்க செய்ய வேண்டிய வேலை அவங்க கரெக்டாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பட் இதெல்லாமே தாண்டி நம்ம கரெக்டாக இந்த வேலைகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா, நம்ம என்ன பண்ணணுமோ அதை இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம பண்ணாம விட்டுறோம். இதனாலேயே இந்த ஸ்ப்ரெட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்ப நம்ம எப்படி முதல்ல தயார்படுத்திக்கணும், அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஒரு டாபிக். வாட் இஸ் கொரோனா வைரஸ் அண்ட் ஹவு கேன் ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப். சில முக்கியமான வேர்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வார்த்தைகள் ரொம்ப காமனா நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நியூஸ்ல நம்ம பேப்பர் படிக்கும் பொழுது இல்லை நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் சொல்லும் பொழுது அப்ப இந்த வார்த்தைகள் அதிகமாக அவங்க பயன்படுத்த நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்ப இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்னங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு எபிடமிக் அப்படின்னு சொல்றோம். எபிடமிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோய் பரவல் அதிக அளவுல இருக்கக்கூடியது, எதிர்பார்த்ததை விட அதிக அளவுல மக்கள் இந்த நோய் பரவல்னால பாதிக்கப்படுறாங்க. ஸோ பொதுவாகவே ஒரு ஒரு ரீஜனுக்குள்ள ஆர் லைக் ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ சைனால ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சைனால என்ன நடந்தது, ஒருத்தருக்கு ஆரம்பிச்சது அப்படியே நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு இதை எபிடமிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில குறிப்பிட்ட மக்களுக்குள்ள குறிப்பிட்ட ஒரு நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஆனா அங்க அளவுக்கு அதிகமா போகக்கூடியதை எபிடமிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பேண்டமிக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாட்டுக்குள்ள நடக்கிறது இல்ல, பல நாடுகளுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. பேண்டமிக் அந்த PA இது ரெண்டும் எடுத்தீங்கன்னா
சிம்பிளா சொல்ல இது வந்து ஒரு பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்போர்ட் இருந்தால் மற்ற நாடுகளுக்கு நம்ம போக முடியுமோ, அதே போல இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் அப்படின்னா உலகம் முழுக்க இந்த நோயோட பரவல் அப்படிங்கிறது இருக்கக்கூடியது. அதுக்கு பேர் தான் பேண்டமிக். அடுத்தது சொல்லுவோம் எண்டமிக். இந்த எண்டமிக் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டுமே பாதிக்கக்கூடியது. இது வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆர் மேபி அந்த ஒரு ரீஜன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நோய் வந்து எப்போதுமே இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தான் எண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மலேரியா. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மலேரியாங்கிறது எப்படி தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து டோட்டலா ஸ்ப்ரெட் ஆகாது. ஏன்னா ஏதோ ஒரு பாரசைட்ஸ்னால வரக்கூடிய ஒரு நோய். மலேரியாங்கிறது ஒரு பாரசைட்னால வரக்கூடியது. அந்த பாரசைட் வந்து யாரை கிடைக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் வரும். அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இந்த வார்த்தைக்கு பேர் தான் எண்டமிக். அடுத்தது அவுட் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். அவுட் பிரேக் அப்படின்னா ஒரு எண்டமிக் கேஸ். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் ஏற்படக்கூடிய பாதிப்பு. ஆனா அதை தாண்டி ரொம்ப வேகமாக கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவல்ல உலக அளவுல அது பரவும் பொழுது அதுதான் அவுட் பிரேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொரோனா வைரஸ் என்ன, இது வந்து பேண்டமிக் சிச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய அவுட் பிரேக் அப்படின்னு சொல்லலாம். ஐசோலேஷன். ஐசோலேஷன் அப்படிங்கிறது யார்? பொது ஐசோலேஷன் அப்படின்னு படுத்தப்பட்ட நபர்கள், அவங்க இன்ஃபெக்ட் ஆன ஒரு நபர்கள், அவங்க மூலமாக நிறைய பேருக்கு பரவக்கூடியதாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து கட்டாயம் தேவைப்படும். ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய ஒரு கண்டிஷன்ஸ்ல இருப்பாங்க. O2 ரெகுலேட்டர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். அதே போல வெண்டிலேட்டர்ஸ் உள்ள தேவைப்படுதுன்னா அந்த பயன்பாடும் அவங்களுக்கு அவசியம். ஸோ மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இல்லாமல் அவங்க இருக்க முடியாது. இந்த கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்கள ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். குவாரண்டைன் அப்படிங்கிறது யார்? குவாரண்டைன் இதில் இருக்கிறவங்களுமே வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நபர்கள். பட் இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மைல்டு கேசஸ் தான் இருக்கும். இவங்க வந்து அவங்க குவாரண்டைன் பண்ணிக்க வேண்டிய, குவாரண்டைன்னா அதாவது தனிமைப்படுத்துதல். இவங்க மூலமாக மற்றவங்களுக்கு பரலாம். பட் இவங்க வந்து இவங்களை தனிமைப்படுத்திக்கிறதன் மூலமாக ஒரு பெரிய அவுட் பிரேக் அதை மாறாம தடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படாது. அதுதான் குவாரண்டைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடந்த ஆண்டுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா எபிடமிக்ங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். அவுட் பிரேக்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இப்போ ரீசெண்டா இந்த ஒரு ஆண்டா தான் நம்ம கேட்கக்கூடிய சில வார்த்தைகள், ரொம்ப புதுமையாக இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பேண்டமிக் சிச்சுவேஷன், ஐசோலேஷன், குவாரண்டைன், இந்த மாதிரியான வார்த்தைகள். ஏன்னா நம்ம எத்தனையோ பேர் இது வரைக்கும் நம்மளுடைய லைஃப் டைம்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இட்ஸ் சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு மாஸ் மக்களை வந்து டக்கு டக்குன்னு அவங்க வந்து இறப்பதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியதா இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் கொரோனா வைரஸ். இதுதான் இந்த கொரோனா வைரஸோட ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த கொரோனா வைரஸ்க்கு மேல இருக்கக்கூடியது என்ன சொல்றோம், ஸ்பைக் கிளைகோப்ரோட்டீன்ஸ். இந்த வைரஸோட ஸ்ட்ரக்சர் இது மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது தான் அது கம்ப்ளீட்டா தெரியும். மற்றபடி இது கண்ணுக்கு டைரக்டா தெரியாத ஒரு வைரஸ் இது. இது மேல இருக்கக்கூடிய அந்த முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இதுதான் சொல்லுவோம் ஸ்பைக் கிளைகோப்ரோட்டீன். ஸ்பைக் அப்படின்னாலே முள்ளு மாதிரி இருக்கக்கூடியது. இந்த புரோட்டீன் பைண்டிங் இதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த தொற்றுகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடியது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது எம் புரோட்டீன். என்வலப். இந்த என்வலப் அப்படிங்கிறது என்ன, இப்ப நம்ம செல்லுக்குள்ளேயுமே ஒரு நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த கொரோனா வைரஸோட செல்ஸ்குள்ள இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுலதான் ஆர்என்ஏ, என் புரோட்டீன். நமக்கு எப்போ இந்த ஜீன்ஸ் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்ல ஆர்என்ஏ, டிஎன்ஏ, அதே போலதான் இந்த வைரஸ்குள்ளேயுமே இந்த ஆர்என்ஏ மெட்டீரியல் அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு அடுத்ததான் நடுவில் சின்னதா இருக்கக்கூடியது இ புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஸ்பைக் புரோட்டீன்ஸ் இது என்ன பண்ணும்னா, இப்போ ஒருத்தரோட உடம்புக்குள்ள போய் இது ஒட்டும்பொழுது லைக் இப்ப நம்ம மூக்கின் வழியாக வாயின் வழியாக இது உடம்புக்குள்ள வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது போய் அட்டாக் பண்ணக்கூடியது நம்முடைய தொண்டை பகுதியில. இது ஸ்பைக் அப்படிங்கிறது என்ன, இது முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் நடந்து ஈஸியா வந்து தொண்டை பகுதியில போய் அப்படியே குத்தி நிற்கும். இமீடியட்டா நமக்கு வரக்கூடிய ஒரு சிம்டம் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன், சோர் த்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். தொண்டை எச்சு முழுங்க முடியாத ஒரு மாதிரி வலி இருக்கும்.
குரல் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாற ஆரம்பிக்கும், தொண்டை கட்டின குரலுக்கு வந்து மாற ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து முதல்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய, சில பேருக்கு வந்து ரன்னிங் நோஸ் மாதிரி இருக்கலாம், நோஸ் பிளாக் இதெல்லாம் கூட வந்து வர ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் ஆக்டிவேட் ஆன பிறகு இது படிப்படியாக என்ன ஆகும்னா நுரையீரலுக்குள்ள போகும், லங்ஸ். ஸோ லங்ஸ்குள்ள போயிட்டு இது ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல போய் உக்காந்துட்டு அதுல இருந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். மியூட்டேஷன்ஸ் அதிகமாக மியூட்டேஷன் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு 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 வைரஸ் அப்படிங்கிறது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இது பரவ ஆரம்பிக்குது. இந்த மியூட்டேஷன் எதனால ஆரம்பிக்குது? இன்ஃபேக்ட் இந்த கொரோனா வைரஸ் பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட செல்களை முக்கியமாக பயன்படுத்துது. ஏன் ஒருத்தருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப வேகமாக குறைய ஆரம்பிக்குதுன்னா பிகாஸ் நம்மளோட செல்லையை பயன்படுத்தி இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பிரசன்ஸ். மோஸ்ட்லி இந்த COVID-19 பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றாங்க, சிடி ஸ்கேன் பண்றாங்க. ஸோ சிடி ஸ்கேன் பண்ணும்போது லங்ஸ்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு கிளவுட் மாதிரி அதை படைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பிகாஸ் இந்த வைரஸோட ஸ்ப்ரெட்னால என்ன ஆகுதுன்னா லங்ஸ் ஃபுல்லும் நிறைய இந்த சளி வந்து அதிகமாக வருது. ஸோ பிரீதிங் டிஸ்கம்ஃபர்ட் இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு ஏற்படலாம். இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது என்ன பேர் இருக்கு, எங்க இது ஆரம்பிச்சது? SARS-CoV-2 இதான் ஜெனரலா இருக்கக்கூடிய பேர். சார்ஸ் அப்படின்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். ஸோ நுரையீரலில் பாதிக்கக்கூடிய எந்த விதமான நோய்களுமே அதை சார்ஸ் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள கொண்டு வராங்க. CoV-2 அப்படின்னு பார்க்கணும். SARS-CoV-2 CO அப்படின்னா கொரோனா, வைரஸ்க்காக V, அதுல இரண்டாவது வகை அதான் SARS-CoV-2. இந்த SARS-CoV-2 அப்படிங்கிறது தான் வைரஸ். இந்த வைரஸ் ஏற்படுத்தக்கூடிய நோய்க்கு பேர் தான் COVID-19. கோவிட்லயுமே நம்ம பார்க்கலாம். சிஓக்கு கொரோனா, விஐக்கு வைரஸ், டினா டிசீஸ். ஸோ கோவிட்ங்கிறது நோய், டிசீஸ். இந்த கொரோனா வைரஸ் பொறுத்த வரைக்குமே இதுலயுமே வந்து நிறைய வைரஸஸ் இருக்கு. இந்த குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட வைரஸ் இதுல இருக்கு. முக்கியமா இந்த மாதிரியான வைரஸ்க்கு வந்து மேல கிரவுன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதனாலதான் இதுக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி இதில் மேல இருக்கக்கூடிய இந்த ஸ்பைக்ஸ், இந்த டைப் ஆஃப் வைரஸ், இந்த ஸ்பைக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த வைரஸ் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இதனால் இருக்கக்கூடிய இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் இருக்கலாம், அது ரொம்ப ஃபாஸ்டா மல்டிப்ளை ஆகக்கூடிய ஒரு விதம் இந்த RNA அண்ட் நியூக்ளிக் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் நம்ம பாடி செல்ஸோட சேர்ந்து ரொம்ப ஃபாஸ்டா மியூட்டேட் ஆக ஆரம்பிக்குது. இதனால இந்த தொற்றுகளும் ரொம்ப வேகமாக பரவி வருகிறது. ஜென்ரல் இதோட சைக்கிள் எப்படி, இது எப்படி வந்து டூப்ளிகேட் ஆகுது நம்ம உடம்புக்குள்ள போய் அப்படின்னு பார்க்கணும். புரோட்டியேஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு என்சைம். இந்த புரோட்டியேஸோட எக்ஸாம்பிள் தான் பெப்சின். இந்த பெப்சினோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வயிறுல போகக்கூடிய உணவை செரிமானம் பண்றதுக்கு இந்த புரோட்டியேஸ்ங்கிறது ஒரு என்சைம் வந்து தேவைப்படுது. இது மோஸ்ட்லி பாங்க்ரியாஸ், கணையத்துல இருந்து வயிற்றுல இருந்து உருவாகக்கூடிய ஒரு என்சைம் இது. இந்த கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது இந்த ஸ்பைக் புரோட்டீன் மேல இருக்கக்கூடிய இந்த ஸ்பைக் குளுக்கோ புரோட்டீன் இது நம்ம பாடி செல்ஸோட போய் ஃபாஸ்டா வந்து அட்டாச் ஆயிடும். இப்ப இந்த புரோட்டீஸ்ங்கிறது மெயினா வந்து வயிற்றுல புரோட்டீனை அமினோ ஆசிடா கன்வெர்ட் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு என்சைம். புரதச்சத்து நம்ம உடம்புல ஒரு மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த புரதச்சத்து அமினோ ஆசிட்ஸா பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பாடி வந்து இந்த புரோட்டீனை அப்சர்வ் பண்ண முடியும், ஒரு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல என்ன ஆகும், இதுக்கு மேல அந்த ஸ்பைக் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால நம்ம பாடியோட செல்ஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டீனோட ஈஸியா போய் அட்டாக் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் இது அட்டாச் ஆன பிறகு நம்ம செல்ஸ்ல வச்சு நம்ம செல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன்ஸை வச்சு இது ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஆகக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு பேர் தான் எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லி. அந்த வைரஸோட என்வலப் அப்படின்னு மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இந்த என்வலப் என்ன ஆயிடுது, நம்ம ஃபாஸ்டா நம்மளுடைய ஹோஸ்ட் செல், நம்ம உடம்புல எந்த செல்ல போயிட்டு இது அட்டாச் ஆகுதோ அதுல அந்த டேமேஜ் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ எந்தெந்த செல்கள் இது ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு பார்க்கறதோ அதுல வந்து மேஜரா போயிட்டு இந்த கொரோனா வைரஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு அதுல இருந்து மியூட்டேட் ஆக ஆரம்பிக்குது. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இது மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படிதான் இந்த கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போய் அதுல இருந்து இது டூப்ளிகேட் ஆக ஆரம்பிக்குது. இந்த கொரோனா வைரஸோட ஹிஸ்டரி என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொரோனா வைரஸ் பொறுத்த வரைக்கும் சைனா இருக்கக்கூடிய வூஹான் அப்படிங்கிற ஒரு சிட்டில ஸ்டார்ட் ஆனதா சொல்றாங்க. இன்ஃபேக்ட்
இந்த மாதிரியான ஒரு வைரஸ் டைப் வந்து மேக்சிமம் மிருகத்திலேருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது குறிப்பா என்னன்னா வௌவால், ஒரு பறவை. இந்த பறவை வௌவாலுங்கிற இந்த பறவை அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் வௌவால். அதுலேருந்து தான் இந்த கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் ரீசெண்டா நம்ம நியூஸ்ல கூட கேள்விப்பட்டிருப்போம். அமெரிக்கா வந்து என்ன டிக்ளேர் பண்ணாங்கன்னா, இது மோஸ்ட்லி வூஹான்ல இருக்கக்கூடிய ஒரு லேப்ல இருந்து இந்த வைரஸ் எப்படியோ இது வெளில வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் இன்னைக்கு பார்த்த ஒரு நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சயின்டிஸ்ட், இந்த கொரோனா வைரஸ்ல ஈடுபட்டிருந்த சயின்டிஸ்ட், அவங்களுக்கு எப்படி அது இன்ஃபெக்ட் ஆகியிருக்கு, இந்த வைரஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் எபிடமிக்கா மாறி அதுக்கப்புறம் பேண்டமிக்கா மாறக்கூடியது. ஸோ அப்படிதான் அந்த சயின்டிஸ்ட், ரிசர்ச் அந்த சயின்டிஸ்ட் அவங்களுக்கு பரவி அவங்க மூலமாக நிறைய பேருக்கு பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவுட் பிரேக்கா மாறதுக்கு காரணம் அதுதான். wuhan நகரத்துல வந்து நம்ம இந்த அவுட் பிரேக் ஸ்டார்ட் ஆன டைம்ல பார்க்கும்போது நிறைய டெத் வந்து அங்க இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த டைம்ல வந்து யூஎஸ், ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி, சைனா நிறைய நாடுகள் ரொம்ப ஃபாஸ்டா அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சது. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் செக்யூர்டா இருந்தது. பட் இந்த இரண்டாம் அலைன்னு பார்க்கும்பொழுது அமெரிக்கா, ஜெர்மனி அடுத்தது 3வது இடத்துல இப்ப இந்தியா இருக்கு. செகண்ட் வேவ் பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய தியரிஸ் அப்படிங்கிறது இது சொல்றாங்க. சின்ஸ் இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாவல் வைரஸ். நாவல் வைரஸ் அப்படின்னா புது வைரஸ். இது மோஸ்ட்லி இந்த வௌவால இருந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கும் போது இந்த வௌவாலை பொறுத்த வரைக்கும் அது எந்த விதமான கிளினிக்கல் ஸ்டடீஸோ இல்ல ட்ரையல்ஸோ எதுவுமே கண்டக்ட் பண்ணல. ஸோ விச் மீன்ஸ் பேர்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, வேற ஏதாவது மிருகங்கள் இந்த வைரஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருந்தா கூட அதை பத்தின எந்த விதமான ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாததுனால இது ஒரு புதுமையான ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வைரஸ். சின்ஸ் யாருக்குமே இதை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியாது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இதற்காக நம்ம கிட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறது எதுவுமே இன்னைக்கு இல்லை. ஸோ லாஸ்ட் இயர் இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் நம்ம மேஜர் அந்த லாக்டவுன் இதெல்லாமே கொண்டு வந்ததுனால ஓரளவுக்கு இதோட ஸ்ப்ரெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. பட் லேட்டர் ஆன் ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு மேல படிப்படியா வந்து எல்லாமே ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்ச போது நிறைய மக்கள் வெளியில போக ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சன் இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சது. இப்படியே தொடர்ந்து பல பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் போது இப்ப இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது டெத் ஏற்படுற அளவுக்கு வந்து நீ கொண்டு போய் விட்டுருக்கு. சின்ஸ் இதை பத்தி எந்த ஒரு ப்ரீவியஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் யாரை வேணாலும் தாக்கலாம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க, 60 வயசு மேல 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அவங்களதான் மோஸ்ட்லி இந்த வைரஸ் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்து ஏஜ் லிமிட்டே இல்லை. குழந்தைங்க ஓரளவுக்கு கொஞ்சம் செக்யூர்டா இருக்காங்க. பட் அடல்சன்ஸ் அண்ட் யங் அடல்ட் ஏஜ்ல நிறைய பேர் இந்த COVID-19 பாதிக்கப்பட்டு வராங்க. சின்ஸ் இதோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே இல்லை. இன்னைக்கு ரிசர்ச்ல எத்தனை விஷயங்கள் பார்த்திருந்தா கூட பட் ஸ்டில் இது வந்து எங்கேருந்து கரெக்டா ஆரம்பிச்சது, இது எப்படி ஒரு பேண்டமிக்கா மாறிச்சு அப்படிங்கிற கிளியர் கட்டான ஒரு ப்ரூஃப் இது வரைக்கும் எதுவுமே இல்லை. அப்போ இதுல இருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அதுக்கு பேர் தான் வேக்சின்ஸ். இந்த வேக்சின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒவ்வொரு விதமான ஒரு கருத்துக்கள் வச்சிருக்காங்க. சில பேர் சொல்றாங்க இந்த வேக்சின்ஸ் எல்லாம் டோட்டலா வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. சில பேர் வேக்சின் போட்டாலும் வைரஸ் வந்து தாக்கும், இந்த வேக்சின்ஸ்னால நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், இந்த வேக்சின் போட்டதுனால இறந்து போயிட்டாங்க. ஏன்னா ரீசெண்டா நம்ம பார்த்த சில விஷயங்கள் வந்து என்ன சொல்றாங்க, வேக்சின் போட்ட ஒரு வாரத்துல இறந்து போயிட்டாங்க, ஸோ வேக்சின் தான் ப்ராப்ளம். அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அதை கேட்டார் போல தான் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு வேக்சின் தான் என்ன. ஏன்னா இந்த வேக்சின் இன்னைக்கு புதுசா வந்தது கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கு போலியோ தடுப்பூசி போடணுங்கிறாங்க, அதான் வேக்சின். டிசிஜி இருக்கு, டிபிடி இருக்கு, எத்தனை வேக்சின்ஸ் வந்து சின்ன குழந்தைங்களே வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த வேக்சின்ங்கிறது பேசிக்கா என்ன, எந்த கிருமினால நம்ம உடம்புக்குள்ள ஒரு நோய் தாக்கம் ஏற்படுமோ அந்த கிருமிய ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம உடம்புக்குள்ள செலுத்திடுறாங்க. அதுக்கு பேர் தான் வைரஸ், அதுக்கு பேர் தான் வேக்சின். ஸோ இப்போ ஒரு போலியோ அதுக்கான வந்து ஒரு தடுப்பூசி போடுறாங்க அப்படின்னா, அவர் அந்த போலியோ டிராப்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா இது என்ன ஆகுது,
அந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் இது முதல்லயே உடம்புக்குள்ள செலுத்தப்படுகிறது. அப்புறம் மூளை என்ன பண்ணுது, ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் உடம்புக்குள்ள வருது. அப்ப இது எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணணும். இமீடியட்டா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த வெள்ளை அணுக்கள் அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தட் ஃபியூச்சர்ல இந்த கிருமினால ஏதோ ஒரு நோய் வரும்னா அதை முறியடிக்கக்கூடிய சக்தி ஏற்கனவே நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, தயாரா இருக்கும். ஸோ நம்ம பாடி ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணி இந்த வைரஸை அழிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் வேக்சின்ஸ். ஸோ சின்ஸ் இன்னைக்கும் ஒரு கிளியர் கட்டா ரெம்டெசிவிர் இருக்கு, இன்ஃபேக்ட் வேற சில ஆன்டிவைரல் ட்ரக்ஸுமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இன்னைக்கும் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த ட்ரக்ஸ் இந்த வைரஸ் இதை போட்டாலே இம்மீடியட்டா அந்த வைரஸ் எடுத்து போயிடும் அப்படின்ட்டு எந்த ரிப்போர்ட்ஸுமே இல்லை. அப்ப இன்னைக்கு நம்ம கேள்வி இருக்கக்கூடிய ஒரே சான்சஸ் என்ன, ப்ரிவென்டிவா இருக்கிறது தான். ப்ரிவென்டிவா இருக்கு அப்படின்னா வேக்சின் கட்டாயம் போட்டுக்கணும். இப்போ வேக்சின் போடுறதுனால கொரோனா வைரஸ் வரவே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த வேக்சின் நம்ம ப்ரையரா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம பாடி என்ன பண்ணுது, ஏதோ ஒரு அன்வான்டா ஒரு வைரஸ் உடம்பை தாக்க போகுது, ஒரு ப்ரிகாஷன் மூளைக்கு வந்து ஒரு ரெட் அலர்ட் கொடுக்குது. ஸோ மூளை என்ன பண்ணுது, உடனடியாக இதை எதிர்த்து போராடக்கூடிய சில விஷயங்களை உடம்புக்குள்ள தயார் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் இப்போ தயாராக இருக்கும். யாருக்காவது இந்த COVID-19 நோயில அவங்க பாதிக்கப்படுறாங்களா, ஏற்கனவே அவங்க வேக்சின் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம பாடி முன்னோட இன்னும் ஃபாஸ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ப்ரிவென்டிவா தான் மெயின் அந்த வேக்சின்ஸ். இப்போ பொறுத்த வரைக்குமே கோவிஷீல்டு இருக்கு, கோவாக்சின் இருக்கு, அதே மாதிரி ஸ்புட்னிக், டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸோட ஸ்புட்னிக் வி இந்த தடுப்பூசிகளும் வந்து இப்போ இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாராவது தடுப்பூசி இன்னும் போடாம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு முதல்ல தடுப்பூசி போடுங்க. ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் ஒன்ஸ் இன்ஃபெக்ட் ஆகும் பொழுது நம்ம பாடி இம்யூன் சிஸ்டத்தை விட வெள்ளை அணுக்களோட அது பல மடங்கு ஃபாஸ்டா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. பிகாஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை பயன்படுத்தி தான் அது வளருது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பாடி இம்யூன் சிஸ்டம் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஃபாஸ்டா எதிர்த்து போராட முடியாது. பட் நம்ம ஹெல்த்தியா இருக்கும்போது இந்த வேக்சின்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம பாடி பர்ஃபெக்டா ஒரு ஃபார்முலாவை ரெடி பண்ணுது. ஸோ தட் நாளைக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் COVID-19 வந்தாலும் அதை முறியடிக்கிறதுக்கு ஃபாஸ்ட் நம்ம பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதோட பரவல் எங்கேருந்து ஆரம்பிச்சது, எப்படி இது பரவிட்டு இருக்கு? பொதுவாக இது ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். ஒன்று ஏர்பார்ன், இன்னொன்று சர்ஃபேஸ் பார்ன். லாஸ்ட் இயர் இந்த கொரோனா வைரஸோட ஸ்ப்ரெட் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க, இது வந்து பெரும் அளவுல சர்ஃபேஸ் பார்னா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சர்ஃபேஸ் பார்ன் அப்படின்னா இப்போ யாரோ ஒருத்தர் போய் ஒரு இடத்துல இன்ஃபெக்ட் ஆன ஒரு நபர் அவர் எங்கெல்லாம் போய் டச் பண்ணிட்டு போறாரோ அந்த இடத்துல இந்த வைரஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வேற ஒருத்தர் போய் டச் பண்ணும்போது அங்கேருந்து அவங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் எங்க போறாரு, அவர் இன்ஃபெக்ஷன் ஆனவரா ஆகாதவரா எதுவுமே நமக்கு தெரியாது. அவர் எங்க போய் டச் பண்றாரு, நம்ம அந்த இடத்துல போய் டச் பண்றோமா, ஏன்னா முன்ன பின்ன நம்ம தெரியாத எத்தனையோ நபர்கள் வந்து நம்ம பாக்குறோம். இப்ப வெளியில போகும்போது எங்கேயுமே கையை வைக்காம டச் பண்ணாம நம்ம நிச்சயமா இருக்கவே முடியாது. இந்த சர்ஃபேஸ் ஸ்ப்ரெட் அதிகமாக இருந்தது. இப்போ இந்த டைம் என்ன சொல்றாங்க, ஏர்போர்ன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காற்றின் மூலமாக இந்த தொற்று வந்து பரவல் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருந்தாங்கன்னா அவங்க மூச்சு விடும்பொழுது, பேசும்போது, சிரிக்கும்போது, பாடும்பொழுது, இருமும்பொழுது, தும்மும்பொழுது எப்படி வேணாலும் இந்த வைரஸ் அவங்களை விட்டு வெளியில வருது. எப்படி பரவும்னா பேசிக்கா ஒரு டிராப்லெட்ஸ் மாதிரின்னு சொல்லுவோம், நீர்த்துளிகள். இந்த டிராப்லெட்ஸ் பொதுவா வெயிட்டா இருக்கக்கூடிய டிராப்லெட்ஸ் என்ன ஆகும்னா திரும்ப அப்படியே அந்த வெயிட் தாங்காம தரையில போய் விழுந்துடும். ஸோ தரையில விழக்கூடிய அந்த டிராப்லெட்ஸ் அது நம்ம கால் வழியால அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம பாடியில ஸ்ப்ரெட் ஆகாது. மேஜர் ரூட் எதுன்னு கேட்டீங்கன்னா மூக்கின் வழியாக, வாயின் வழியாக, மேபி ஈவன் கண்ணின் மூலமாக கூட அது இன்ஃபெக்ட் ஆகலாம். மேஜர் என்ட்ரி பாயிண்ட்ங்கிறது மூக்கும் வாயும் தான். ஏற்கனவே இன்ஃபெக்ட் ஆன ஒரு நபர் அவர் தும்முறாரு, இருமுறாரு. இப்போ ஒருத்தர் தும்முனாலே என்ன சொல்றோம், கிட்டத்தட்ட 5 லட்சம் கிருமிகள் வாய் வழியாக மூக்கு வழியாக வெளியில வருதான், காற்றுல வந்து அப்படியே துப்பப்படுது. இந்த 5 லட்சம் கிருமிகள் ஹெல்த்தியா இருக்கக்கூடிய நபர் அவரோட கான்டாக்ட்ல வந்தார்னா இந்த வைரஸ் ஈஸியா அவருக்குள்ள ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, 3/4 வெளியில போகாதீங்க. அப்படியே எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி வெளியில போனீங்கனாலும் கூட்டத்தோட இருக்காதீங்க. ஆர் ஒரு மாஸ்க் இல்ல
டபுள் மாஸ்க் இல்லை N95 மாஸ்க், இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய மாஸ்க் வந்து பயன்படுத்துங்க. வெளியில போய் எதையுமே டச் பண்ணாதீங்க. வீட்லயே இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வீட்டில் இருந்தாலும் எப்படியாச்சும் காற்றுல வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மெயினாக என்ன வேணும், நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் கிராஸ் வென்டிலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா காற்று அப்படிங்கிறது ஒரு இடத்துல நம்ம பிடிச்சி வைக்க முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது. அப்ப வீட்டில் கூடிய ஜன்னல் இதெல்லாமே ஃபுல்லா நம்ம திறந்து விட்டோம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த காற்று மூவ் ஆகி போகும்போது அந்த காற்றுல இந்த டிராப்லெட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த வைரஸ் இது அடித்து தள்ளப்படும். ஏன்னா காற்று மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கு. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் அப்படிங்கிறது ஈஸியா இந்த வைரஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும், காற்றுலேயே சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கும். காற்று ஸ்பீடா அடிக்கும் பொழுது ஓரளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த வைரஸ் மேபி இது தள்ளப்படலாம். இந்த கொரோனா வைரஸோட இன்குபேஷன் பீரியட் அப்படிங்கிறது எவ்வளவு? நமக்கு அறிகுறி தெரியறது எப்போதுன்னா 2வது நாள்ல இருந்து 14 நாளுக்குள்ள எப்ப வேணாலும் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கலாம். இப்ப ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆனவர் கோவிட் டெஸ்ட் கொடுக்க போறாருன்னு வச்சுங்களேன். அவர் டெஸ்ட் கொடுக்க வந்து 1 நாள் 2 நாள் ஆகும் அந்த ரிசல்ட்ஸ் வரதுக்கு. அந்த 1 நாள் 2 நாளுக்குள்ளேயே அவர் நிறைய பேருக்கு அவருக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, டெஸ்ட் கொடுத்தவங்க அவங்க தனிமைப்படுத்திக்கணும், குவாரண்டைன் பண்ணிக்கணும். வீட்டிலேயே யாரோட கான்டாக்டுமே இல்லாம அவங்க தனிமைப்படுத்திக்கணும். நெகட்டிவ் இருந்துட்டா பிரச்சனை இல்லை, ஒருவேளை பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா பிகாஸ் இது 2 நாட்களுக்கு மேலதான் அறிகுறிகளே காட்ட ஆரம்பிக்குது. மேக்சிமம் 14 நாளுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். சோ ஒரு அறிகுறி தெரியறதுக்கு முன்னாடியே இன்ஃபெக்ட் ஆன ஒரு நபர் மற்றவங்களுக்கு இதை பரப்ப முடியுது. கிட்டத்தட்ட 10ல இருந்து 20 நாட்கள் வரைக்கும் கூட இவங்க மற்றவங்களுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ண முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து மைல்டா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்கா இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா இந்த வைரஸோட பாதிப்பு வரும்போது அவங்களுக்கு இம்மீடியட்டா ரொம்ப ஃபாஸ்டா அது ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏற்கனவே வேக்சின்ஸ் போட்டிருக்காங்களா, அப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தால் கூட ஈஸியா அவங்க ஓவர் கம் பண்ணி வெளியில வர முடியும். இந்த பரவல் இது இப்படிதான் நடக்குது. அதனாலதான் பொதுவா என்ன சொல்றாங்க, குவாரண்டைன் பண்ணோம் அப்படின்னா 14 நாட்கள் குவாரண்டைன்ல இருக்கணும். அந்த 14 நாட்களுக்குள்ள அவங்க மூலமாக எப்படி வேணாலும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கலாம். என்ன மாதிரியான அறிகுறிகள் தென்படும்? முதல்ல ஃபீவர் இருக்கு. பிகாஸ் நம்ம பாடி என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, ஒன்ஸ் ஏதோ உடம்புக்கு தேவையில்லாத விஷயம் உள்ளுக்குள்ள போகுதா, இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது ஆகும். இந்த இன்ஃப்ளமேஷன் ஆனோன்னு என்ன ஆகுது, பாடியோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். அதுதான் ஃபீவர். இன்ஃபேக்ட் நிறைய பேர் எனக்கு ரீசெண்டா வாட்ஸ்அப் பண்றாங்க, 3 நாளா வந்து ஃபீவர் இருக்கு, என்ன சப்ளிமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ 3 நாளா பாராசிட்டமால் போட்டு அப்படி ஃபீவர் குறையலன்னா கண்டிப்பாக கோவிட் டெஸ்ட் பண்ணணும். மேபி அவங்க பாசிட்டிவாக இருக்கலாம். சில பேருக்கு இந்த வைரஸ் வந்து ரொம்ப சிவியர் எஃபெக்ட்ஸ் காமிக்காது. சில மைல்டு எஃபெக்ட்ல தான் ஒன்று ஃபீவர். பெஸ்ட் டேப்லெட் இன்ஸ்டன்டா நம்ம வேணும் அப்படின்னா பாராசிட்டமால் வேணும். ஸோ பாராசிட்டமாலோட ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஜெனரலா 6 மணி நேரத்துக்கு வரைக்கும் தான் இருக்கும். அந்த 6 மணி நேரம் கழித்தும் திரும்பவும் ஃபீவர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அப்போ சம்திங் நம்ம பாடி ஒரு அலர்ட் வந்து நம்ம கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நம்ம முதல்ல எடுக்க ஆரம்பிக்கணும். அடுத்த இருமல். இருமல் பொறுத்த வரைக்கும் வறட்டு இருமலா இருக்கலாம், இல்ல சளியோட கூடிய இருமலாக இருக்கலாம். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் ஆர் ட்ரபிள் பிரீத்திங் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் அப்படிங்கிறது பொதுவாக எதனால ஏற்படுது, பிகாஸ் ஒன்ஸ் இந்த கொரோனா வைரஸ் நம்மளுடைய லங்ஸுக்குள்ள போகும்போது இது மியூட்டேட் ஆகி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இப்ப நமக்கு சுவாச காற்று அப்படின்னாலே அதுல என்ன தேவைப்படுது, ஆக்சிஜன் தேவைப்படுது. உடம்பு விட்டு வெளியில போகிறதா கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது கேஸ். இந்த கார்பன் டை ஆக்சைடு கெட்ட காற்று. இப்போ ஆல்ரெடி இந்த வைரஸ் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மல்டிப்ளை ஆகும்போது இந்த மியூக்கஸ் மெம்பரேன்ஸை ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நம்ம செல்ஸுக்குள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு இது இன்னும் ஸ்ட்ராங்கா லங்ஸ்குள்ளேயே போய் அட்டாச் ஆயிடும். திரும்ப நம்ம சுவாசிக்கும் போது என்ன ஆகாது, இந்த ஆக்சிஜனால திரும்ப போயிட்டு செல்ஸ்குள்ள போக முடியாது. ஏன்னா நம்ம சுவாசிக்கும் போது என்ன ஆகும், இந்த பிராணவாயு ஆக்சிஜன் நேரடியாக நுரையீரலுக்குள்ள போய் ஆல்வியோலைங்கிற காற்றுப்பை மூலமாக
பிளட் கேப்லரிஸ் அப்படின்னு சொல்லும். இந்த இடத்துல ரத்தத்துக்குள்ள இந்த ஆக்சிஜன் செலுத்தப்படுகிறது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா பிளட் கேப்லரிஸ்ல. ரத்தத்துல இருந்து இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு திரும்ப ஆல்வியோலைல கலெக்ட் ஆகி நம்ம மூச்சு விடும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு உடம்பு விட்டு வெளியில தள்ளப்படுகிறது. ஆல்ரெடி கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம லங்ஸ்குள்ள இருக்கும்போது என்ன ஆகும்? ஆக்சிஜன் இப்போ உள்ள வர முடியாது. ஆக்சிஜன் உள்ள வர முடியல அப்படின்னா அது பிளட்ல போயிட்டு உடல் எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜனை போய் சப்ளை பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா மூச்சு திணறல் அப்படிங்கிறது அதிகமாகும். ஆக்சிஜன் எதுக்கு மாஸ்க் மூலமாக கொடுக்குறாங்க? அதுலயும் சில வேரியேஷன்ஸ், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. 16 லிட்டர்ஸ், 12 லிட்டர்ஸ், 10 லிட்டர்ஸ் அப்படின்ட்டு கிராஜுவலா அதை ரெடியூஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஏன் தேவை? எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா இப்போ ஆக்சிஜனை வந்து நம்ம உள்ளுக்குள்ள புஷ் பண்றோமோ அப்ப அது போய் அடிக்கிற வேகத்துல என்ன ஆகணும்? இந்த கார்பன் டை ஆக்சைடு பிச்சுக்கிட்டு வெளில வரணும். அதுதான் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து மெயினா யூஸ் பண்றாங்க பிரீதிங் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறவங்களுக்காக. இன்னும் சின்ன எக்ஸாம்பிள், இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாக்கடை வந்து அடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ சாக்கடையில் என்ன கல் போய் சேர்ந்துருக்கலாம், மண்ணு போய் சேர்ந்துருக்கலாம், இல்லை நிறைய வீட்டில் நம்ம வேண்டாம தூக்கி போட்ட பேப்பர்லேருந்து எழுதும் எத்தனையோ போயிட்டு அடைப்பை வந்து ஏற்படுத்திருக்கலாம். சாலிடா இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம வந்து அள்ளி தூக்கி வெளியில போட்டுடலாம். அதை தாண்டி அடைப்பு இருக்கு. அடைப்பை அந்த இடத்துல மூவ் பண்ணா என்ன பண்ணலாம்? ஒண்ணு, ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து வேகமாக வீசணும். இல்லைன்னா வாட்டர் ஹோஸ் வச்சு அந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கும் போது என்ன ஆகுது? உள்ள எந்த அடைப்பு இருந்தாலும் அந்த அடைப்பை வந்து பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ தட் திரும்ப ட்ரைனேஜ் சிஸ்டம் கரெக்டா இருக்கும். அதே மாதிரிதான் அந்த ஃபோர்ஸோட நம்ம லங்ஸுக்குள்ள இந்த ஆக்சிஜன் செலுத்தப்படும் போது கார்பன் டை ஆக்சைடு இதை டக்குன்னு அடிச்சுட்டு வெளியில வந்து திரும்ப ஆக்சிஜன் ஃபில்அப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது கிராஜுவலா படிப்படியா இந்த ஆக்சிஜனோட ரெக்குவயர்மெண்ட்ஸை குறைச்சிட்டே வருவாங்க. ஸோ வித்தவுட் ஆக்சிஜன் நம்மளால ஈஸியா பிரீத் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா எஸ் நம்ம நார்மலுக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபெட்டிக்னஸ் அப்படின்னா மயக்கம், உடல் சோர்வு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். உடம்பு அப்படியே சில்லிட்டு போற மாதிரி இருக்கும். அப்படியே உடம்பு வந்து வெட்டி வெட்டி இழுக்கலாம். சின்ஸ் ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்தாலே, ஃபீவர் வந்தாலே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல வலி அதிகமாகும். தலைவலி தொடர்ந்து இருக்கும், உடம்பு வலி அதிகமாக இருக்கும். ஸோ சின்ஸ் இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் முதல்ல த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்கிறதுல நிறைய பேருக்கு இந்த தொண்டை பகுதி பாதிப்பை ஏற்படுத்தும். லாரிங்ஸ், நம்மளுடைய வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி, இந்த வாய்ஸ் பாக்ஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டனால என்ன ஆகும்? தொண்டை கட்ட ஆரம்பிக்கும். கன்ஜெஷன், மூக்கு அடைப்பு இருக்கும், மூக்குல இருந்து தனியா வரலாம். ஸ்மெல்லு தெரியாது, டேஸ்ட் தெரியாது. நாசியா, சாப்பிட பிடிக்காது, வயிறு அப்படியே புரட்டிட்டு வரும். ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சாலே வயிறு அப்படியே புரட்டிட்டு வரும். கண்டினியூஸா லூஸ் மோஷன் ஏற்பட்டு இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ விதமான அறிகுறிகள், இது எல்லாமே COVID-19 சிம்டம்ஸ். ஏன்னா ரீசன்ட் பாஸ்ட் நிறைய வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜஸ், 3 நாளா ஃபீவர் இருக்கு, 3 நாளா வந்து சளி இருக்கு, தொண்டை கட்டி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, என்ன சப்ளிமெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவங்களோட அறியாமை என்னன்னா, டைரக்டா சப்ளிமெண்ட்டை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணணும்னு அவங்க யோசிக்கல. COVID-19 டெஸ்ட் பண்ணணும்னு அவங்க யோசிக்கல. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு இந்த இண்டிகேஷன்ஸ் தான் இருக்கு அப்படின்னா ஒருவேளை அது கோவிட் பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? சப்ளிமெண்ட்டையும் மெடிசனையும் போட்டு 3 நாள் 4 நாள்ல கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ள வந்துச்சுன்னா திரும்ப பழையபடி வெளியில போக ஆரம்பிப்பாங்க. வெளியில போகும்போது இவங்க மூலமாக எத்தனையோ பேருக்கு அது திரும்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் இப்ப கவர்மெண்ட் ஒரு கரெக்ட் டிசிஷன் எடுத்தாங்க. எல்லா கடையும் மூடிடுங்க. கடை இருந்தா தானே மக்கள் வெளில போவாங்க. எல்லா ஆபீஸை க்ளோஸ் பண்ணுங்க, கடைகளை மூடிடுங்க, சோ தட் மக்கள் வெளியிலே வரமாட்டாங்க. அப்போ அந்த பரவலை தடுக்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய இந்த வைரஸ் இது மெயினா நிமோனியாவை ஏற்படுத்தக்கூடியது. நிமோனியா அப்படிங்கிறது என்ன? லங்ஸ்ல ஏற்படக்கூடிய வீக்கம். இந்த கிருமி ரொம்ப ஃபாஸ்டா போய் லங்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய ஒரு பிரச்சனை நிமோனைட்டிஸ். மூச்சு திணறல் அதிகமாக ஏற்படுறதுக்கு நிமோனியா ஒரு காரணம். என்னாகும்? ரத்தத்தின் மூலமாக ஆக்சிஜன் எல்லா செல்களுக்கும் செலுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். ஆக்சிஜனை உள்ளுக்குள்ள போக முடியல அப்படின்னா என்ன ஆகும்? நுரையீரல் டோட்டலா ஃபெயிலியர் ஆகும். இதனாலையும் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். ஏன் ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடியது? பிகாஸ் இப்ப ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் என்ன பண்ணுது? இம்பியூர் பிளட் வந்து ஹார்ட்டுக்குள்ள வருது. இந்த இம்பியூர் பிளட்டை என்ன பண்ணும்? நேரா லங்ஸுக்கு அனுப்பும். லங்ஸ்ல அனுப்பி லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனை ஃபில்அப் பண்ணி திரும்பவும்
ஹார்ட்டுக்கு வரும். ஹார்ட்லேருந்து அது நல்ல ரத்தமா மாற்றப்பட்ட அந்த ரத்தம் உடல் முழுக்க அனுப்பப்படுகிறது. இப்போ ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த ரத்தத்துல ஆக்சிஜன் இல்ல அப்படின்னா, எஸ்பெஷலி கொரோனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லும், அயோர்டா தான் நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிகெஸ்ட் வெசல். இதுல இப்ப ஆக்சிஜன் போகல அப்படின்னா என்ன ஆகும்? டோட்டலா ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியாது, அட்டாக் ஏற்படலாம், கல்லீரல் ப்ராப்ளம் ஏற்படும். ஏன்னா கல்லீரல் ப்ராப்ளத்துக்கு காரணம் என்ன? பிகாஸ் இந்த புரோட்டியேஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த புரோட்டியேஸ் சொல்லக்கூடிய என்சைம் இது முக்கியமாக செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடியது, எஸ்பெஷலி புரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடியது. இப்ப இந்த புரோட்டியேஸோட இந்த கொரோனா வைரஸ் அட்டாச் ஆகி இன்னும் மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும் பொழுது லிவர் படிப்படியாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் பசிக்காது, ஒரு மாதிரி வயிறு புரட்டுற மாதிரியான ஒரு தன்மை ஏற்படலாம். செப்டிக் ஷாக் அப்படின்னா ப்ரெஷர் வந்து டிராஸ்டிக்கா ட்ராப் ஆகிக்கிட்டே வரும். ஏன்னா 120/80 தான் நார்மல் ப்ரெஷர். அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப லோ ப்ரெஷர் போகும்போது சடன் டெத் ஏற்படும். மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய கோவிடோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் ஒரு அன்வான்டா ஒரு விஷயம் இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வரும்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணுது? சைட்டோகைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைட்டோகைன்ஸை ரத்தத்துல ரிலீஸ் பண்ணும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த சைட்டோகைன்ஸ் என்ன பண்ணுது? வீக்கத்தை ஏற்படுத்தும். பிகாஸ் நம்ம பாடி பொறுத்த வரைக்கும் எது ஒரு அன்வான்டா வந்துச்சுன்னா உடனடியாக நம்ம உடல் ரியாக்ட் பண்றது ஒரு வீக்கத்தை ஏற்படுறது தான். வீக்கம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபீவர் வரும். இப்போ இந்த வெள்ளை அணுக்கள் ஏதோ ஒன்று நம்ம தடுத்தாகணும் அப்படிங்கறதுனால நிறைய சைட்டோகைன்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது இந்த சைட்டோகைன்ஸ் நம்மளுடைய செல்களை டோட்டலா அழிச்சிடும். செல்கள் அழிக்கப்பட்டுச்சுன்னா திசுக்கள் அழிக்கப்படுது, அதே போல அந்த உறுப்புகளும் அழிக்கப்படுகிறது. இதனாலதான் மல்டிபிள் ஆர்கன் டேமேஜஸ்னாலுமே நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. என்ன நட்சல் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, என்னென்ன கண்டிஷன்ஸ்ல உடனடியாக மெடிக்கல் சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது? மூச்சு விடுறதுல நிறைய சிரமங்கள் இருந்துச்சு அப்படின்னா மெடிக்கல் அட்டென்ஷன் கொண்டு போகும். ரொம்ப சளி இருக்கு, மூச்சு விடும்போதும் சரி, இல்லை நெஞ்சிலேயே அப்படியே கருன்னு சவுண்ட் வருதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மியூக்கஸ் ஃபார்மேஷன் அப்படியே உள்ள போயிட்டு சளி திக்கா மாறி இருக்கும், ஸ்பூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். செஸ்ட் பெயின் ஒரு ப்ரெஷர் ரொம்ப ஃபாஸ்டா டிராப் ஆகுது, இமீடியட்டா மெடிக்கல் அட்டென்ஷன் கொண்டு போகும். மாதிரி ஒரு தடுமாற்றமாவே இருக்காங்க, எதையுமே ஒரு தெளிவா யோசிக்க முடியல, நடையில வந்து ஒரு மாற்றம் இருக்குது, ஒரு குழப்பத்தோடயே இருக்காங்க அப்படின்னா மேபி அது பிரெயின் அஃபெக்ட் பண்ணிருக்கலாம். காலையில தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு பிரிஸ்கா எந்திரிக்க முடியல, அந்த சோர்வுத்தன்மை அதிகமாக இருக்கு. உதடுகள் முகத்துல ப்ளூ கலர்ல மாற ஆரம்பிக்குதா, இவங்களுக்குலாம் இம்மீடியட்டா மெடிக்கல் ஹெல்ப் கொடுத்தாகணும். இதை தாண்டி இப்ப இருக்கக்கூடிய COVID-19 வரக்கூடிய இன்னொரு பாதிப்புங்கிறது தான் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்ங்கிறது மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களை ஒரு பிளட் கிளாட் அப்படிங்கிறது ஏற்படலாம். இதனால அந்த செல் டு செல் கம்யூனிகேஷன் நரம்பு மண்டலம் டோட்டலா பாதிக்க ஆரம்பிச்சு உடம்போட செயல்பாடுகள் டோட்டலா இல்லாம போயிடும், பராலிசிஸ்ல கூட கொண்டு போய் விடலாம். ஸோ ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக்கோட அறிகுறி எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிரிக்கும்போது வாய் ஒரு பக்கம் மட்டும் தனியா கோணிக்கிட்டு போகுது அப்படின்னா மேபி அது ஸ்ட்ரோக்கோட எஃபெக்டாக இருக்கலாம். ரெண்டு கை நல்லா மேல தூக்கி, தலைக்கு மேல தூக்கி வணக்கம் அப்படின்னு நம்ம கை வச்சோம்னா கை அப்படியே ஒட்டிட்டு கரெக்டா நிக்கணும். அப்படி நிக்கல, ஒரு பக்கம் அப்படி லைட்டா தொங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்பட்டுச்சுன்னா ஸ்ட்ரோக்கோட எஃபெக்டா இருக்கலாம். ஸ்ட்ரோக் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக பேசும்போது என்ன நாக்கு குளரும், பேச்சு தெளிவா வராது. ஒரு வாக்கியத்தை சொல்றாங்களா அது திரும்ப கரெக்டா அதே அவங்க ஃபாலோ பண்ணி சொல்லணும், அப்படி சொல்ல முடியல அப்படின்னா ஸ்ட்ரோக்கோட எஃபெக்டா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் தென்பட்டுச்சுனாலும் இம்மீடியட்டா அவங்களுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படுகிறது. யாராவது ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆனாங்க, இதுல ஏதோ ஒரு பாதிப்பு அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா 2 to 14 நாட்களுக்குள்ள எப்ப வேணாலும் ஹார்ட் ப்ராப்ளமோ, லிவர் ப்ராப்ளமோ, நுரையீரல் ப்ராப்ளமோ, இல்ல ஸ்ட்ரோக்கோ, இந்த மாதிரியான மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் காமிக்கலாம். ஃபர்ஸ்ட் சைனால
இந்த எபிடமிக் ஸ்டார்ட் ஆன பொழுது அவங்க கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி COVID-19 அப்படிங்கிறது தான் இந்த டிசீஸ். ஸோ இந்த COVID-19 இந்த டிசீஸ்னால என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் மேஜரா இருக்கு? 99% பேருக்கு ஃபீவர் இருக்கு. 70% பேர் ஃபெட்டிக்னஸ் அப்படின்னா ஒரு சோர்வுத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். பிகாஸ் நோய் எதிர்ப்பு சக்தி டோட்டலா குறைய ஆரம்பிக்குது. அதனால நம்ம பாடி எப்போதுமே சோர்வா தான் இருக்கும். இருமல், சளியோட வரக்கூடிய இருமல் இல்ல வறட்டு இருமல் ஒரு 59% பேருக்கு இது இருக்கலாம். பசி இருக்காது, சாப்பிட பிடிக்காது ஒரு 40% பேர். உடல் வலி ஒரு 35% பேருக்கு இருக்கு. மூச்சு திணறல் ஒரு 31% பேருக்கு இருக்கு. நெஞ்சில அதிகமாக சளி கட்டக்கூடியது இல்ல மூக்கடைப்பு, சளினால மூக்கடைப்பு ஏற்படலாம். இது ஒரு 27% பேருக்கு இருக்கு. ஸோ இதுதான் காமனா எத்தனை சதவீதம் அறிகுறிகள் வந்து பொதுவா COVID-19 இன்ஃபெக்ட் ஆனவங்களுக்கு காமிக்கக்கூடியது. அண்ட் சில பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனவங்களுக்கு ஸ்ட்ரோக், பிளட் கிளாட்னால ஸ்ட்ரோக் ஏற்படலாம். மேபி கால்ல, லங்ஸ்ல, நல்ல ரத்தம் கொண்டு போகக்கூடிய ரத்த குழாய்கள்ல எங்க வேணாலுமே இது காமிக்கலாம். கொரோனா ஸ்ப்ரெட் வந்து ஒன்று ஏர்பார்ன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஏர்பார்ன் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பேசும்போதோ, சிரிக்கும் போதோ, தும்மும் போதோ, இருமும் பொழுதோ அதன் மூலமாக வரக்கூடிய அந்த நீர்த்துளிகள்னால மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகும். அதனால ஃபேஸ் மாஸ்க் வந்து கட்டாயம் அணியணும் அப்படிங்கிறத பார்த்தோம். சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கிறத பார்த்தோம். இன்னொரு வகை அப்படிங்கிறது அந்த சர்ஃபேஸ் ஸ்ப்ரெட். சர்ஃபேஸ் ஸ்ப்ரெட் மூலமாகவே இந்த SARS-CoV-2 நிறைய பேரை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. பிகாஸ் பொதுவா இந்த SARS-CoV-2 இந்த வைரஸ் சில ஆப்ஜெக்ட்ஸ்ல, மெட்டீரியல்ஸ்ல, சர்ஃபேசஸ்லயுமே உயிர் வாழக்கூடியது. பொதுவாக நம்முடைய கிச்சன் ஐட்டம்ஸ் எஸ்பெஷலி காப்பரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வரைக்கும் இந்த வைரஸ் உயிர் வாழும். ஸோ கிச்சன் ஐட்டம்ஸ் நிறைய நம்ம காப்பர் வேற தான் யூஸ் பண்றோம். ஸோ ஒன்ஸ் ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆன ஒரு நபர் அவங்களுக்கு அந்த அறிகுறிகள் தெரியல அப்படின்னா கூட பட் அந்த காப்பர் வெசல்ஸ்ல 4 மணி நேரம் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. வேற யாராவது போய் அதே வெசலை டச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். அட்டை டப்பால மட்டுமே கிட்டத்தட்ட 24 மணி நேரம் வரைக்கும் வைரஸ் உயிர் வாழும். பிளாஸ்டிக் பொருட்கள், எல்லா விதமான பிளாஸ்டிக் பொருட்கள்ல கிட்டத்தட்ட 2 to 3 நாட்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுல இப்போ டிவி ரிமோட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். டிவி ரிமோட் அவுட்டர் இது வந்து மோஸ்ட்லி பிளாஸ்டிக்ல இருக்கும். இன்ஃபெக்ட் ஆன ஒரு நபர் அவருக்கு தெரியல. ஸோ அவர் அந்த ரிமோட்டை வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. வேற யாரோ இப்போ இந்த ரிமோட்டை தொடுறாங்க. ஏன்னா 2 to 3 நாட்கள் வரைக்கும் அது இருக்கும். ஸோ ரிமோட்டை ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தர் வந்து மாற்றி எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மேக்ஸிமம் ஆகும். ஸோ 2 to 3 days வரைக்கும் இந்த வைரஸ் அதில் இன்ஃபெக்ட் உயிரோட இருக்கும். அப்படிங்கிறனால அடுத்தவங்களுக்கும் இன்ஃபெக்ட் ஆகலாம். அதே போல தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருட்கள். இதை தவிர நம்ம வீட்டு டோர்ல இருக்கக்கூடிய பேட்லாக் இருக்கலாம், கிரில் கேட் இருந்துச்சுன்னா கிரில்லோட அந்த லாக் இருக்கலாம், டோர்ல இருக்கக்கூடிய நாப் இருக்கலாம், தாழ்பால் இருக்கலாம், ஃப்ரிட்ஜோட ஹேண்டில் இருக்கலாம், ஸோ டிவியோட சர்ஃபேசஸ்ல இருக்கலாம், உடன் சர்ஃபேஸில் இருக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்துல வேணாலுமே குறைஞ்சது 4 மணி நேரத்துல ஆரம்பிச்சு 2 to 3 நாட்கள் வரைக்கும் இந்த வைரஸ் உயிர் வாழக்கூடியது. அதனாலதான் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணும், டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ வெஸ்டீஜ்ல 2 விதமான டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் இருக்கு. ஒன்னு அல்ட்ரா ப்ரொடெக்ட், இன்னொன்னு அல்ட்ரா ஷீல்டு. வெஸ்டீஜ் அல்ட்ரா ப்ரொடெக்ட் இது வந்து ஆல்கஹால் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. அல்ட்ரா ஷீல்டு அப்படிங்கிறது வாட்டர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. அல்ட்ரா ஷீல்ட் அல்ட்ரா ப்ரொடெக்ட் பயன்படுத்துக்கான ரீசன் என்ன அப்படின்னா இன்ஸ்டன்டா. ஸோ சின்ஸ் ஆல்கஹால் இருக்கிறதுனால இன்ஸ்டன்ட் யூசேஜுக்கு நம்ம ப்ரோடெக்ட் வந்து பயன்படுத்தலாம். டக்குனு டோர் நம்ம கை வைக்க போறோம், ஏதோ நம்ம எடுக்கணும், ஃப்ரிட்ஜ் டோர்ல கை வைக்க போறோமா, ஒரு டைம் ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு தென் ஃப்ரிட்ஜ் டோர்ல நம்ம கை வைக்கலாம். அல்ட்ரா ப்ரொடெக்ட் பொறுத்த வரைக்கும் அந்த ஆல்கஹால் இருக்கிற வரைக்கும் வந்து அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த ஆல்கஹால் வந்து எவாபரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சர்ஃபேஸ்ல திரும்ப அந்த வைரஸ் வந்து ஒட்டலாம். அல்ட்ரா ஷீல்டு பொறுத்த வரைக்கும் இது லாங் டேர்ம் பெனிஃபிட். அண்ட் லேட்டஸ்டா இப்ப நம்ம கொண்டு வந்திருக்க அல்ட்ரா ஷீல்ட்ல வந்து நீம் பேஸ் பண்ணி அதுல இருக்கு. அல்ட்ரா ஷீல்டு என்ன பண்ணுது, ஒன்ஸ் ஒரு சர்ஃபேஸ் மேல நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா
ஸ்பைக் பெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பைக் பெட்னா ஒரு முள்ளு மாதிரியான ஒரு பெட்டை வந்து இது உருவாக்கும். இந்த முள் என்ன பண்ணும், ஒருவேளை அந்த சர்ஃபேஸ் இந்த வைரஸ் இருக்குன்னா அந்த வைரஸோட புரோட்டீன் பைண்டிங்கை இமீடியட்டா பிரேக் பண்ணி அந்த வைரஸ் வந்து அழிக்க முடியும். கிட்டத்தட்ட 15 நாட்கள் வரைக்கும் ஒரு சர்ஃபேஸ்ல இந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்க முடியும் அகைன்ஸ்ட் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் எதுவாக இருந்தாலும் சரி. அல்ட்ரா ஷீல்டு பொறுத்துட்டு நம்ம வீட்டில் எதுல வேணாலும் யூஸ் பண்ணலாம். உடன் ஆர்டிகல்ஸ்ல, கர்டைன்ஸ்ல, பெட்ல, டோர்ல, டிவி மேல, மொபைல் போன்ஸ்ல, ரிமோட்ஸ்ல எதுல வேணாலுமே அல்ட்ரா ஷீல்டு வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ பெஸ்ட் ப்ரொடெக்டர் இன்னைக்கு நம்ம வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டியது ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய வெஸ்டீஜ் அல்ட்ரா ஷீல்டு. அல்ட்ரா ப்ரொடெக்ட் வச்சுங்க. பிகாஸ் இப் சப்போஸ் இப்போ வீட்டுக்கு நம்ம யாருமே அலோவ் பண்றது இல்லை, ஒரு வேளை யாராவது வந்து போற மாதிரி இருந்துச்சுன்னா கூட இமீடியட்டா நம்ம வந்து அல்ட்ரா ப்ரொடெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பரவல் 2 விதமா பரவுதுங்கிறத பார்த்தோம். இதை தடுக்கிறதுக்கு ஏர்பானா போகுதா, அதற்காக நம்ம வந்து ஹேண்ட் சானிடைசர்ஸ் இருக்கு வேணும், அதுவும் வெஸ்டீஜ்ல இருக்கு. ஃபேஸ் மாஸ்க் அதுவும் வெஸ்டீஜ்ல இருக்கு. சர்ஃபேஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆக தடுக்கிறதுக்கு அல்ட்ரா ப்ரொடெக்ட் இருக்கு, அல்ட்ரா ஷீல்டு இருக்கு. எந்த விதமான சேஃப்டி இருந்தாலுமே வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸ்ல இன்னைக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ ஜென்ரலா கொரோனா டெஸ்ட் வந்து எப்படி பண்றாங்க? ஸ்வாப் டெஸ்ட். ஸோ ஸ்வாப் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மூக்குல இல்ல தொண்டை பகுதியில ஒரு சின்னதா ஒரு சாம்பிள் ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு அதுல இருந்து கொஞ்சம் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு தென் லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. நேசல் ஆஸ்பிரேட். நேசல் ஆஸ்பிரேட்ல என்ன, இந்த சலைன் சொல்யூஷனை மூக்குல லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்புறம் இதை எடுக்கிறதுக்கு சாம்பிள் எடுக்கிறதுக்கான ஒரு ஃபில்லர் மாதிரி இருக்கும். அந்த ஃபில்லர் வச்சு லைட்டா அந்த ஸ்பெசிமென் கலெக்ட் பண்ணி அதை லேப்ல அனுப்பி டெஸ்ட் பண்ணுவாங்க. ட்ரக்கியல் ஆஸ்பிரேட் அப்படின்னு சொல்லுவோம். பிராங்கோஸ்கோப். ஸோ பிராங்கோஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு மெல்லிசா இருக்கக்கூடிய ஒரு டியூப். அந்த டியூப்ல ஒரு சின்னதா லைட் மாதிரி இருக்கும். அதை லங்ஸ்குள்ள விட்டு அதுல இருந்து சில சாம்பிள்ஸ் எடுத்து அதுல இந்த வைரஸ் இருக்கா அப்படிங்கிறத லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்பூட்டம் டெஸ்ட். ஸோ ஸ்பூட்டம் என்னன்னா சளி, ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய சளி. நம்ம இரும்பு வச்சு இரும்பும் போது வரக்கூடிய அந்த சளியை ஒரு சாம்பிளா எடுத்து அது லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த வைரஸோட பிரசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஜெனரலா ஆன்டிபாடிஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த பிளட் சாம்பிள், முக்கியமாக கெட்ட ரத்தம் கொண்டு போகக்கூடிய அந்த வெயின்ஸ், அதுல இருந்து அந்த சாம்பிள் எடுத்து அகைன் லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வைரஸோட ட்ரேசஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இது காமனா இருக்கக்கூடியது. இன்ஃபேக்ட் இதுலயுமே சில முக்கியமான டெஸ்ட் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டிடி அப்படின்னு சொல்லுவோம், ராபிட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட். ஒண்ணு மெயின் என்னன்னா ஆன்டிஜென் டெஸ்ட். இந்த ஆன்டிஜென் அப்படிங்கிறது என்ன, பொதுவா நம்ம உடம்புக்குள்ள போகக்கூடிய ஃபாரின் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபாரின் பார்ட்டிகல் அப்படின்னா என்ன, டஸ்டா இருக்கலாம், கிருமியா இருக்கலாம், போலனா இருக்கலாம். கிருமியை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியா இருக்கலாம், வைரஸ் இருக்கலாம், ஃபங்கஸ் இருக்கலாம், பாரசைட்ஸ் இருக்கலாம். ஸோ நம்ம உடம்பிற்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஏதோ ஒன்று நம்ம உடம்புக்குள்ள போகுது, அது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுதோ அதுக்கு பேரு ஆன்டிஜென் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த கொரோனா வைரஸ் இது நம்ம உடம்புக்குள்ள போகும்போது என்ன ஆகுது, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ட்ரிகர் பண்ணுது. அப்போ அந்த சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதுல இந்த ஆன்டிஜெனோட பிரசன்ஸ், இந்த வைரல் கொரோனா வைரஸோட அந்த புரோட்டீன்ஸ் அதுல இருக்கா, வைரல் புரோட்டீன்ஸ் அதுல இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு ஈஸியான மெத்தட். சிடிசி வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சிடிசி அப்படின்னா சென்டர் ஃபார் பிரிவென்ஷன் ஆஃப் டிசீசஸ். அப்ப இவங்க இதை அப்ரூவ் பண்ணா கூட பட் என்னன்னா இது வந்து ஒரு ரேபிட் டெஸ்ட். ஸோ வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல இதோட ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். பட் இந்த டெஸ்ட் மூலமாக அக்யூரேட்டா தெரிஞ்சுக்க முடியாது. இரண்டாவது ஆன்டிபாடி டெஸ்ட். ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது என்ன, இந்த ஆன்டிஜென் நம்ம உடலுக்கு தேவையில்லாத ஒரு பொருள், அதுதான் ஆன்டிஜென் அப்படின்னு சொல்றோம். அது நம்ம உடம்புக்குள்ள போகும் பொழுது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது, அதுக்கு பேர் தான் ஆன்டிபாடிஸ். இந்த ஆன்டிபாடிஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அப்ப ஏதோ ஒரு சேஞ்சஸ் நம்ம பாடியில இருக்கு அப்படின்னா, இந்த வைரஸ்னால நம்ம பாடி அது ரியாக்ட் பண்றதுக்காக சில ஆன்டிபாடிஸை உருவாக்கி இருக்கும். அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது முக்கியமா பிளட் டெஸ்ட் மூலமா அந்த ஆன்டிபாடிஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப ஐடென்டிஃபை பண்ணலாம் நம்ம பாடியில இந்த கொரோனா வைரஸ் ஆல்ரெடி தாக்கியிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஆன்டிஜென் டெஸ்ட் அப்படிங்கிறது கரண்ட் டெஸ்ட். கரண்ட்னா லைவ்ல இந்த வைரஸ் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்றது. ஆன்டிபாடி டெஸ்ட் அப்படிங்கிறது பாஸ்ட், ஏற்கனவே நம்ம உடம்புக்குள்ள இந்த வைரஸ் வந்துட்டு போயிருக்கா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு சிம்டம்ஸே காமிக்காது.
2 விதமா பார்க்கலாம், ஏசிம்டமேட்டிக் அண்ட் சிம்டமேட்டிக். ஏசிம்டமேட்டிக் அப்படின்னா எந்த விதமான அறிகுறிகளுமே அவங்களுக்கு தெரியாது. சிம்டமேட்டிக் அப்படின்னா எத்தனை விதமான அறிகுறிகள் அதை காமிக்கக்கூடியது. ஸோ ஒரு ஏசிம்டமேட்டிக் பர்சன்ல ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி அவங்களுக்கு ஏற்கனவே அந்த வைரஸ் அவங்க உடம்புக்குள்ள வந்துட்டு மேபி இன்ஃபெக்ட் ஆகாம போயிருக்கலாம். ஏன்னா அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்திருக்கலாம். இது ரெண்டுமே சொல்லும் ராபிட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட். பட் இந்த 2 டெஸ்ட்லயுமே வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க முடியாது. அப்ப ஆர்டிபிசிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டி அப்படின்னா ரியல் டைம் ஆர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். பிசிஆர் அப்படின்னா பாலிமர் செயின் ரியாக்ஷன். என்னாகும், அந்த புரோட்டீன் வைரஸோட அந்த ஆர்என்ஏ புரோட்டீன் இதை ரியல் டைம் மெத்தட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் படி இந்த ஆர்என்ஏவை டிஎன்ஏ ஒரு ஜெனடிக் மெட்டீரியலா திரும்ப கன்வெர்ட் பண்ணி அதன் மூலமாக அந்த ட்ரேசஸ் இருக்கா, SARS-CoV-2 இந்த ட்ரேசஸ் இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஒரே ஒரு ட்ரேஸ் இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்ம்டா சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து நெகட்டிவ் வரதுக்கு காரணம் வந்து அதுதான். இன்னொரு டைம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 2 ட்ரேசஸ் அதுல இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம்டா அது COVID-19 பிரசன்ஸ் இருக்கு, SARS-CoV-2 இந்த வைரஸ் அட்டாக் இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம்டா சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியல் டைம் அண்ட் பர்ஃபெக்டான மெத்தட் மோர் அக்யூரேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா RT-PCR டெஸ்ட். இன்கேஸ் இந்த ஒரு அறிகுறிகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் RT-PCR டெஸ்ட் வந்து பண்ணுங்க. ஸோ கொரோனா வைரஸோட ப்ரிவென்ஷன் பண்றதுக்கு வழிமுறைகள் நிறைய இருக்கு. யார் கூடயும் வந்து நம்ம கை குலுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6 அடி டிஸ்டன்ஸ், இதான் சோஷியல் டிஸ்டன்சிங். சமூக இடைவெளிங்கிறது 6 அடி நம்ம மெயின்டைன் பண்ணணும். எப்போதுமே ஃபேஸ் மாஸ்க் கட்டாயம் அணிஞ்சிருக்கணும். N95 மாஸ்க் கிடைச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் வெஸ்டீஜோட ஃபேஸ் மாஸ்க் இருக்கு, ஒரு மாஸ்க் 2 மாஸ்க் வந்து பயன்படுத்துங்க. மாஸ்கை ஒன்ஸ் ஒரு டைம் யூஸ் பண்ணோடனே அது திரும்ப தோச்சு யூஸ் பண்ண கூடியதா இருந்ததுன்னா மெயினா தோச்சு யூஸ் பண்ணுங்க. ஒரே மாஸ்கை 4-5 நாள் வரைக்கும் தொடர்ந்து பயன்படுத்தாதீங்க. வீட்டுக்குள்ளேயே நம்ம இருந்தாலும் கூட அடிக்கடி ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கையை வந்து சானிடைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெஸ்டீஜில் அஷ்யூர்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் சோப் இருக்கு, அந்த சோப்பை பயன்படுத்தி நம்ம கையில் ஒரு கிருமிகள் இருந்தாலுமே அதை ரிமூவ் பண்ணக்கூடியது. ஸோ சானிடைசரை கையில பயன்படுத்துறோம் அப்படின்னா நல்ல உள்ளங்காய் கையில மட்டும் இல்லாமல் கையோட வெளிப்புறத்திலையும் சரி, விரல் இடுக்கலையும் சரி, கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலையுமே அந்த சொல்யூஷன் படுற மாதிரி நம்ம கம்ப்ளீட்டா சானிடைஸ் பண்ணணும். இன்கேஸ் ஒரு அறிகுறி தெரியாம இருந்துச்சா நம்ம குவாரண்டைன் பண்ணணும். பப்ளிக்ல க்ரௌடட் பிளேசஸ்ல போறதை டோட்டலா நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் பேசிக் மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. சப்ளிமெண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரோல் என்ன? நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். வெள்ளை அணுக்கள் இதனால தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கக்கூடியது. பொதுவாக நம்மளுடைய ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் 3 விதமான செல்கள் இருக்கு. 1 சிகப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், 3வது பிளேட்லெட்ஸ். ஸோ இந்த வெள்ளை அணுக்கள் இதுதான் இந்த இம்யூனிட்டி சிஸ்டம், நம்ம பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசமா பூஸ்டப் பண்ணக்கூடியது. பட் இந்த வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது சில மணி நேரங்கள் மட்டுமே உயிர் வாழும். அதுக்கப்புறமா திரும்ப புது செல்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஆவரேஜா 5 லட்சம் செல்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில இருக்கணும். பட் ஒன்ஸ் இந்த வெள்ளை அணுக்கள் இந்த நோயோட தாக்கம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இது அந்த எதிர்த்து போராடக்கூடிய விஷயத்துல போய் முழுக்க முழுக்க இறங்குறதுனால பாடி கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிஃபென்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். பிகாஸ் இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடியோட புரோட்டீன்ஸை பயன்படுத்தி தான் அது உயிர் வாழுது. பொதுவாகவே தொடர்ந்து எப்போதுமே பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் இந்த கிருமிகள்னால நம்ம உடல் பாதிக்கப்பட்டு தான் வருது. அப்ப நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாக்டீரியாவோ, ஃபங்கஸோ, வைரஸோ இது ஃபாஸ்டா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அப்ப நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு சில முக்கியமான வழிகள் அப்படின்னா, 1 நல்ல ஊட்டச்சத்து உணவுகள், முக்கியமாக பல்சஸ், செரல்ஸ், பாதாம், ட்ரை ஃப்ரூட்ஸ், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியமானது. காய்கறி பழங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுலேயே நிறைய நார்ச்சத்து கிடைக்கக்கூடியது. நார்ச்சத்து செரிமானத்தை அதிகப்படுத்தும், நியூட்ரிஷன் ஃபாஸ்டா கிடைக்கும். அதே மாதிரி போதிய அளவுல தூக்கம் வேணும், ரெஸ்ட் வேணும் பாடிக்கு. மோஸ்ட்லி லாக்டவுன் டைம்ல தான் இருக்கும், எல்லாருமே வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் டைம் கிடைக்கும் போது நல்லா தூங்கி எழுந்திருக்கணும். ஸோ அப்படி நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசம் இன்னும் ஹெல்த்தியா அந்த கிருமி எதிர்த்து ஃபைட் பண்ண முடியும். 3வது ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி.
அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. யோகா பண்ணலாம், வீட்டுக்குள்ளேயே ஸ்கிப்பிங் பண்ணலாம், வீட்டு மேல இடம் இருந்துச்சுன்னா வாக் பண்றதுக்கான இடம் இருந்துச்சுன்னா அங்கேயே வந்து வாக் பண்ணலாம். நம்ம இடத்தை தாண்டி வெளியில எங்கேயும் போகாம நம்ம இருக்கக்கூடிய இடத்துலயே பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா எஸ் நிச்சயமாக டிஃபென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் தாண்டி இந்த ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் இதெல்லாம் ட்ரிகர் பண்றதுக்கு தேவைப்படக்கூடியது மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இந்த நோய் பரவல் நம்ம உடம்புக்குள்ள தடுக்கிறதுக்காக சில மூலிகைகளும் ரொம்ப ரொம்ப அவசியம். இது நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல நோய்வாய்ப்படுறத தடுக்கக்கூடியது. அதே போல நம்மள இம்யூன் ரெஸ்பான்ஸை பல மடங்கு அதிகரிக்கக்கூடியது. ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங் அப்படின்னா நம்ம மனநிலை, சந்தோஷமான ஒரு மனநிலை. அப்ப இந்த சந்தோஷமான ஒரு மனநிலை எதிலிருந்து கிடைக்கும்? நம்ம உடம்புக்குள்ள எந்த ஒரு நோயுமே இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சந்தோஷமா இருக்கும். உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமுதாய ரீதியாக, சுற்றுப்புற சூழல் ரீதியாக, மனநிலை சார்ந்த ஒரு விஷயமாக, ஆன்மீக வழியில, இது மாதிரி பல வழிகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், இதுதான் உண்மையான ஒரு ஹாப்பினஸ். அப்ப இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமா, ஒரு தனி நபருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா? நிச்சயமாக ஒரு தனிநபருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு தனிநபருக்கும் இது தேவை அப்படின்னா அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு இந்த 5 தூண்களால மட்டும்தான் முடியும். முதல் தூண் டீடாக்சிபிகேஷன். நம் உடம்புல இருந்து நச்சு பொருள்கள் வெளியே போனா தான் ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள போக முடியும். 2வது தூண் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்கள், சமச்சீரான போஷாக்கான உணவு அப்படிங்கிறது தேவை. ஃபிட்னஸ், டெய்லி ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா தான் பாடி இன்னும் லைட்டா இருக்கும், நம்ம பாடியோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். ஏன்னா மேஜரா இந்த கொரோனா வைரஸோட ஒரு தாக்குதல்ல என்ன ஆகும்னா நரம்பு மண்டலம் பாதிக்கும். ஒரு சோர்வுத்தன்மை அதிகமாக வர்றதுக்கு அவர் மூளையோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதை கேரி பண்ண முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படலாம். நரம்பு மண்டலம் ஹெல்த்தியா இருக்கும். அதே போல நம்ம உடம்புல நடக்கக்கூடிய பல ப்ராசஸ்க்கு வந்து தேவைப்படக்கூடியது ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இது பர்ஃபெக்டா பேலன்ஸ் ஆகணும். இந்த 5 தூண்கள், இந்த 5 தூண்களும் ஒரு நாளும் நமக்கு தேவை. அதே போல வாழ்நாள் முழுக்க இந்த 5 தூண்களும் நமக்கு அவசியம். பிகாஸ் இந்த கொரோனா வைரஸ் மேபி இன்னொரு 3 மாசம், 6 மாசம், இந்த வருஷம் அப்படின்னு எடுத்துட்டா கூட அதுக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் மாறிடும். இதற்கான தேவைப்படக்கூடிய தடுப்பூசிகள் அதிக அளவுல கிடைக்க ஆரம்பிச்சிடும். இல்ல இந்த வைரஸ் அழிக்கக்கூடிய ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருவாங்க. எத்தனையோ விதத்துல, எத்தனையோ முறைகள்ல வந்து கொரோனா வைரஸோட தாக்குதலை படிப்படியா குறைக்க முடியும். பட் நம்ம ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது இந்த கொரோனா வைரஸ்னால மட்டுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஹெல்த் அப்படிங்கிறது லைஃப் லாங் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நாளைக்கு அப்படிங்கிறதுல வாழ்நாள் முழுக்க தேவைப்படக்கூடிய விஷயம். அப்ப இந்த 5 தூண்கள் அப்படிங்கிறது அடுத்த 3 மாசம் எடுத்தா போருமா, 6 மாசம் எடுத்தா போருமா அப்படிங்கிறது இல்ல. லைஃப் லாங் நம்ம எடுக்க வேண்டியது. ஏற்கனவே இதை கரெக்டா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப மைல்டா தான் வந்துட்டு போயிருக்கு. சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத ஏற்படுத்தல. ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அதிக அளவுல வந்து மல்டிபிள் ஆர்கன் டேமேஜஸ் எல்லாமே ஏற்பட்டு இறந்து போறதுக்கு பிகாஸ் அவங்க உடலுக்கு தேவைப்படக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் அவங்க முழுமையாக கொடுக்கல. அப்ப இந்த வைரஸோட தாக்குதல்ல அந்த உடல் உறுப்புகள் வேகமாக பாதிப்படைஞ்சிருச்சு. அப்ப இந்த 5 pillars of good health இதை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் நம்ம பாடியை ப்ரிவென்டிவா நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு சில விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் மூலிகைகள் இது எல்லாமே தேவைப்படுதுங்கிறத நம்ம பார்த்தோம். விட்டமின் டி, விட்டமின் டியோட மெயின் ஃபங்க்ஷன் எதுனா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக. ஸோ விட்டமின் டி எந்த அளவுக்கு ஹெல்த்தியா நமக்கு கிடைக்குதோ நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். விட்டமின் டியோட ஒரு ரிச் சோர்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா சன்லைட் நம்ம மேல படுறது. இன்னைக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு நமக்கு டைம் இருக்கு. மார்னிங் டைம் அட்லீஸ்ட் நம்ம வீட்டு மேல இல்ல எங்க சன்லைட் நம்ம வீட்டை சுத்தி கிடைக்குதோ
கொஞ்ச நேரம் நம்ம ஸ்கின் அந்த சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது விட்டமின் டி நம்ம ஸ்கின்ல இருந்தே ஜெனரேட் ஆகுது. ஸோ இந்த விட்டமின் டி நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை முறியடிக்கக்கூடியது. அடுத்ததா ஜிங்க். ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த செல் டெவலப்மெண்ட், முக்கியமாக வெள்ளை அணுக்களோட உற்பத்திக்கு ஜிங்கோட தேவை ரொம்ப ரொம்ப அவசியம். மெயினா டோபமைன் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி, இந்த டோபமைன் ரிசெப்டார்ஸ் தான் செல் டு செல் கம்யூனிகேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கு. மூளை சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை, அந்த மெசேஜஸை நம்ம உடல் முழுக்க கேரி பண்றது டோபமைன் ரிசெப்டார்ஸ். ஸோ அந்த மெசேஜ் கேரி பண்ணக்கூடிய அந்த கம்யூனிகேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்றதுக்கு ஜிங்கோட சப்போர்ட் நம்ம பாடிக்கு தேவை. அதே போல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய திசுக்கள், இது வந்து ஒரு ஒரு பேரியர் மாதிரி, ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதுக்காக? நோய் தொற்ற ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் இதை உள்ள வரவிடாம தடுக்கிறது முக்கியமாக இந்த திசுக்கள். ஸோ ஜிங்கோட சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறதுனால முதல்லயே இந்த வைரஸோட பரவலை தடுக்கிறதுக்கான சில ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பாடியில ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஸோ ஒன்ஸ் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட அந்த நாட்கள், இன்ஃபெக்ஷனோட நாட்களை வந்து குறைக்கக்கூடிய தன்மை ஜிங்க்கு உண்டு. ஸோ ஜிங்கோட சப்ளிமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டமின் சி. ஸோ விட்டமின் சினாலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். அதே போல விட்டமின் சி ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷன் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். மூக்கடைப்பு, இல்லை மூக்குல இருந்து தனித்தனியாக வரக்கூடியது, தொண்டை கரகரப்பு, இல்லை தொண்டை கட்டுறது, இல்லை ரொம்ப ஃப்ரீக்வெண்டா சளி பிடிக்கிறது, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது முக்கியமாக விட்டமின் சி. மெடிசினல் மஷ்ரூம். ஸோ உலகத்துல சில மெடிசினல் மஷ்ரூம்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் 30,000 வெரைட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வெறும் 200க்கு மட்டும்தான் மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த மாதிரியான மஷ்ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராமல் தடுக்கும். அலர்ஜி, ஆஸ்மா ரியாக்ஷன்ஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஸோ மஷ்ரூம் பொறுத்த வரைக்குமே டீடாக்ஸ்ங்கிறது முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றி ஆக்சிஜன் சப்ளைஸை இன்க்ரீஸ் பண்றதுனால அந்த செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் இதோட ரெஜுவினேஷனுக்கு முக்கியமாக இந்த காளான் ரொம்ப ரொம்ப அவசியம். செலினியம் ஒரு முக்கியமான ஒரு மினரல். இன்ஃபேக்ட் ஏர்லியர் மிருகங்கள் வச்சு இந்த ரிசர்ச் செலினியத்துல கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல செலினியத்துல ஆன்டி வைரல் டிஃபென்ஸ் வந்து நிறைய இருக்கு. எஸ்பெஷலி இன்ஃப்ளூயன்சா, H1N1 வைரஸ், இதெல்லாம் முறியடிக்கக்கூடிய தன்மை செலினியம்ல இருக்குங்கிறது ஆல்ரெடி ஸ்டடீஸ்ல இருக்கு. பூண்டுல ஆன்டி இன்ஃப்ளமேஷன். ஏன்னா இந்த வைரஸ் உடம்புக்குள்ள வரும்போது பாடி ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்றதுன்னா அந்த வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால ஃபீவரும் வரும். பூண்டு ரெகுலரா நம்ம சாப்பிடறதுனால என்ன ஆகுது? அந்த வீக்கம் ஏற்படாமல் தடுக்கும். அதே போல பூண்டுக்கு அந்த வைரஸை முறியடிக்கக்கூடிய தன்மை உண்டு. இது முக்கியமாக நம்முடைய வெள்ளை அணுக்கள்ல இருக்கக்கூடிய இந்த புரோட்டீன் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் மேக்ரோஃபேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ரோஃபேஜஸ்ங்கிறது என்ன? இப்போ ஒரு வைரஸ் உள்ளுக்குள்ள வந்துடுச்சா, இந்த வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணுது? அதை போய் அப்படியே சுத்தமா கவ்விடும். ஸோ அதை கவ்வும் போது என்ன ஆகுது? அந்த வைரஸ்க்கு தேவைப்படக்கூடிய உணவு போகாமல் தடுத்துரும். அந்த புரோட்டீன் பைண்டிங்கை டோட்டலா தடுத்துரும். அந்த உணவு கிடைக்காம படிப்படியாக அந்த வைரஸ் வந்து இறந்துரும். இதுக்கு பேர் தான் பாகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏற்படுத்தக்கூடிய ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் மேக்ரோஃபேஜஸ். ஸோ பூண்டு ரெகுலரா எடுத்தாலே பூண்டுக்கு இந்த தன்மை இருக்கு. இந்த வைரஸ் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. லிகோரைஸ் அதிமதுரம். அதிமதுரத்துல இருக்கக்கூடிய கிளைசரைசின் இது முக்கியமான ஒரு ஊட்டப்பொருள். இதுல பெஸ்ட் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அனிமல் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல எஸ்பெஷலி சார்ஸ்-கோவ் கொரோனா வைரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வகை, அந்த வகைக்கு இன்ஃபேக்ட் இந்த கிளைசரைசின் எஃபெக்டிவான ஒரு ஆன்டிவைரலா மாறி இருக்குங்கிறத ஆல்ரெடி ஸ்டடீஸ்ல இருக்கு. ஸோ லிகோரைஸ் நம்ம எடுக்கிறதுனாலுமே மேபி சார்ஸ்-கோவ்-2 அதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு வகை, அதை முறியடிக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கலாம். பி காம்ப்ளெக்ஸ், எஸ்பெஷலி பி காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் B6 அண்ட் B12.
இது ரெண்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். எஸ்பெஷலி B12 பொறுத்த வரைக்கும் நரம்பு மண்டலத்தோட அந்த செல் டு செல் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது விட்டமின் B12. சயனோகோபாலமின் அப்படின்னு சொல்லுவோம். குர்குமின் அப்படிங்கிறதுனா மஞ்சள். குர்குமின் பயன்படுத்தினாலே இதுலயுமே அந்த வீக்கம் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளை குறைக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். குர்குமின்ல பெஸ்ட் ஆன்டி மைக்ரோபியல் கிருமி நாசினி, அதே போல ஆன்டிசெப்டிக் ஆக்டிவிட்டி அதுல இருக்கு. wound ஹீலிங் கெப்பாசிட்டி குர்குமின்ல அதிகம். உடம்புல ஏதோ ஒரு உறுப்புகள்ல டேமேஜ் ஆயிடுச்சா அது வேகமாக ஆற்றக்கூடிய தன்மை குர்குமின்ல உண்டு. இத்தனை விதமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், நேச்சுரல் ஹெர்ப்ஸ் எல்லாமே ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தன்மை இருக்கு. அதே போல இன்ஃப்ளமேஷன், உடல் உறுப்புகளை வீக்கம் ஏற்படாத தன்மையும் கொடுக்கக்கூடியது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் குறைக்கக்கூடியது. ஏன்னா ஒன்ஸ் ஒரு வைரஸ் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ஒருத்தரோட நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதை பொறுத்து தான் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து மைல்டா இருக்கா, மாடரேட்டா இருக்கா, சிவியரா இருக்கா அப்படிங்கறத டிசைட் பண்ண முடியும். ஆர் அந்த வைரஸோட மியூட்டேஷன்ஸை பொறுத்து தான் ஒருத்தரோட இன்ஃபெக்ஷன்ஸ் லெவல்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும். பட் நம்ம ப்ரிவென்டிவா ப்ரிகாஷனரியா இருந்துட்டோம் அப்படின்னா இந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆனாலும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர் மேபி அந்த வைரஸ் நம்ம பாடிக்குள்ள இந்த அட்டாக் ஏற்படுத்தாமலும் தடுக்க முடியும். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீபக்தான். சீபக்தான் ஹை லெவல்ஸ் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தக்கூடியது, நம்ம பாடிக்கு நல்ல ரெஸ்ட், தூக்கத்தை கொடுக்கக்கூடியது சீபக்தான். ஏன்னா சீபக்தான்ல விட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் விட்டமின் பி ஃபிளாவனாய்ட்ஸ் இத்தனையுமே இதுல இருக்கு. ஸோ நமக்கு முக்கியமா இப்ப என்ன தேவை? விட்டமின் சி வேணும், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வேணும், விட்டமின் பி ஃபிளாவனாய்ட்ஸ், ஃபிளாவனாய்ட்ஸ்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும். இது எல்லாமே சீபக்தான்ல இருக்கு. மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிங்க், அயன் அண்ட் மெக்னீசியம். அனிமியா, ரத்த சோகை ஏற்படுறதுக்கும் ஒரு காரணம். ஸோ இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகிறோம் ஆர் பிளட் சர்க்குலேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ ஹீமோகுளோபின் லெவல்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்க முடியும். ஸோ பர்ஃபெக்டா நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்கக்கூடியது சீபக்தான். சீபக்தான் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். இந்த 2 கேப்சூல் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற கணக்கை பொறுத்த வரைக்கும் அட் அ டைம் 2 கேப்சூல் போடலாம், இல்ல மார்னிங் ஒன்று நைட் ஒன்று எப்படி வேணாலும் சப்ளிமெண்ட்டை எடுக்கலாம். காம்பியோட்டிக்ஸ், காம்பியோட்டிக்ஸ்ல இருக்குது என்ன? மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மல்டி மினரல்ஸ், ஃபேட் சால்பிள், வாட்டர் சால்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ADEK அண்ட் விட்டமின் B and C. அது தவிர 16 வகையான மினரல்ஸ் காம்பியோட்டிக்ஸ்ல இருக்கு. இன்கேஸ் லிவர் தாக்குதல் இருந்துச்சு அப்படின்னா செரிமான சக்தி பாதிக்கப்படும். அதனாலேயே மோஸ்ட்லி உணவு எடுக்க மாட்டாங்க. காம்பியோட்டிக்ஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகும்? இதுல இருக்கக்கூடியது ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ். ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னா செரிமான சக்தி அதிகப்படுத்தக்கூடிய நல்ல கிருமி, அதுக்கு தேவைப்படக்கூடிய நார்ச்சத்து உணவாக இருக்கக்கூடியதான் இந்த ப்ரீபயோட்டிக்ஸ். காம்பியோட்டிக்ஸ் டெய்லி எடுக்கிறதுனால மல்டி விட்டமின், மல்டி மினரல், ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் எல்லா விதமான எசென்ஷியல்ஸ் இதுல இருக்கிறதுனால டெய்லி ஒரு கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுக்கும் பொழுது நம்மளுடைய டிஃபென்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். ஸ்பாலினா, அகைன் கடல் பாசி, சமுத்திர பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பாலினால 60-75% புரதச்சத்துக்கள் இது இருக்கு. பிகாஸ் அந்த புரோட்டியேஸ் இனிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும். புரோட்டியேஸ் இனிபிட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன? முக்கியமாக அந்த புரதச்சத்தை அமினோ ஆசிட்ஸா கன்வெர்ட் பண்ணக்கூடிய என்சைம். இந்த என்சைம் கூட தான் மெயினா இந்த பைண்டிங் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ ப்ரோட்டீன் லெவல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலே, ப்ரோட்டீன்ஸ்னால என்ன? growth ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு தான் நம்ம ப்ரோட்டீன் சொல்றோம். அதே போல இதுல பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் இருக்கு. எல்லா விதமான பி காம்ப்ளெக்ஸ், B2, B3, B6, B9, B12. ஸோ B6 அண்ட் B12 நமக்கு தேவையா? அது ஸ்பைரல்னால நமக்கு கிடைச்சது. ஸ்பைரல்னா ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரும். சீம்பாலேருந்து உருவாக்கப்படுறது தான் கொலஸ்ட்ரால். தாய்ப்பாலோட பல மடங்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ரால் எடுக்கிறதுனாலுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வராமல் தடுக்கும்.
இம்யூனோ மாடுலேட்டர் அப்படிங்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. புரோட்டியஸ் இனிபிட்டர், ஸோ இந்த புரோட்டியஸ் உருவாகிறத வந்து தடுக்கக்கூடியது முக்கியமாக கொலஸ்ட்ரம் கேப்சூல்ஸ். கொலஸ்ட்ரம் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். விட்டமின் சி இதோட ரிச் சோர்ஸ் மட்டுமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆம்லா இருக்கு. ஆம்லால பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஏன்னா விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை உணவு எடுத்தாலும் சரி, அந்த நியூட்ரிஷனோட அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் நம்ம பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் எப்போதுமே ஹெல்த்தியா இருக்கும். எல்ஆர்ஜினின் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்துச்சுனாலே ஆக்சிஜனோட சப்ளையும் ப்ராப்பரா இருக்கும். ஏன்னா பொதுவாக என்ன ஆகுது, ஆக்சிஜனோட டிமாண்ட் அண்ட் சப்ளை அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நுரையில் அந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் அப்படின்னு சொல்லி மூச்சு வரதுல சிக்கல்கள், திணறல்கள் ஏற்படலாம். எல்ஆர்ஜியில் இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடு, ரெஸ்பிரேட்டரி ஆன்டி ஆக்சிடன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபோலிக் ஆசிட். ஒன்ஸ் ஒருத்தர் எல்ஆர்ஜின் எடுக்கும்பொழுது இந்த நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுது. நைட்ரிக் ஆக்சைடு ஒரு கரண்ட் மாதிரி, ஒரு ஷாக் மாதிரி ரத்த குழாய்களை கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா விரிவுத்தன்மை அதிகமாகும். ஸோ ரத்த ஓட்டம் சீராகும். ஆல்ரெடி பிளட் ப்ரெஷர் வந்து டிராஸ்டிக்கா குறையும் அப்படிங்கிறத பார்த்தோம். எல்ஆர்ஜின் சப்ளிமெண்டேஷன் பண்றதுனால பிளட் ப்ரெஷர் டவுன் ஆகாம மெயின்டைன் பண்ண முடியும். மோரோவர் பிளட் சர்க்குலேஷன் நார்மல் ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். எல்ஆர்ஜின் ஒரே ஒரு சாஷே பேக்கெட் ஒரு நாளைக்கு வெறும் வயிற்றுல ஒரு 200 ml சாதா தண்ணியில மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பாரு. வெஸ்டீஜ் கோகனட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆல்பா லிப்போயிக் ஆசிட் அண்ட் மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் இது ஜெனரலாகவே மூளைக்கு, இதயத்திற்கு, கல்லீரலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. ஸோ இந்த 3 உறுப்புகளோட பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியது முக்கியமாக கோகனட் ஆயில ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. கிருமிகளை, வைரஸ், பாக்டீரியா அழிக்கக்கூடிய தன்மை கோகனட் ஆயில் இருக்கு. அதே போல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நச்சுப்பொருள் உடம்புக்குள்ள உற்பத்தி ஆகிறதையுமே தடுக்கக்கூடியதான் கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் ஒரு நாளைக்கு 2 to 4 கேப்சூல் வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். வித் ஃபுட் சாப்பிடும்போது சேர்ந்து எடுக்கலாம், இல்லைன்னா சாப்பிட்ட உடனே கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம். குர்குமின் பொறுத்த வரைக்குமே மஞ்சளோட எல்லா விதமான பெனிஃபிட்ஸ், பெஸ்ட் ஒரு கிருமி நாசினி, ஆன்டிசெப்டிக், ஆன்டி மைக்ரோபியல், இன்ஃப்ளமேஷன் உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கும், கல்லீரல் ப்ரொடெக்ட் பண்ணும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது குர்குமின். ஸோ குர்குமின் பிளஸ் பொறுத்த வரைக்குமே ஒன்று மஞ்சள், 2வது ஆம்லாவும் இதுல இருக்கு. அதே போல பைப்பரின், வால் மிளகு, இது 3மே இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கேனோடர்மா, மெடிசினல் மஷ்ரூம். ஸோ மெடிசினல் மஷ்ரூம் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேனோடர்மால கிட்டத்தட்ட 8000 parts per million ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி இதுல இருக்கு. பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அதே போல வைட்டாலிட்டி, விகர், ஸ்டாமினா எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது கேனோடர்மா. ஸோ கேனோடர்மா பொறுத்த வரைக்கும் நுரையீரலில் இருக்கக்கூடிய இந்த நச்சு பொருட்களை வெளியேற்றதுனால பிரீதிங் டிஸ்கம்ஃபர்ட் வராமல் தடுக்க முடியும். ரெஸ்போகேர் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட். பிகாஸ் இதில் இருக்கக்கூடியது இஞ்சி, துளசி, மஞ்சள் மற்றும் மிளகு. அதே மாதிரி தாஷ்முல் அப்படிங்கிறதுனால 10 விதமான மூலிகைகள், அதோட தயாரிப்பு தான் தாஷ்முல் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே சேர்ந்து தான் ரெஸ்போகேர். ஸோ ரெஸ்போகேர் ப்ரிவென்டிவாகவும் எடுக்கலாம், இன்ஃபெக்ட் ஆனவங்களும் தாராளமாக எடுக்கலாம். லைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், நெஞ்சில சளி அதிகமாக கட்டிருந்ததுன்னா லங்ஸ்ல அந்த சளியை உடைச்சு எக்ஸ்போர்டேஷன் வழியா வெளியில கொண்டு வந்துடும். ஸோ தட் மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் இருக்காது. ஆக்சிஜனோட எக்ஸ்சேஞ்ச் ரத்தத்திலையும் போதுமான அளவிற்கு இருக்கும். லிகோரைஸ் அதிமதுரத்திலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். பிகாஸ் கிளைசரைசின் எஸ்பெஷலி சார்ஸ்கோ இந்த வைரஸை எதிர்த்து போராடக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தோம். லிகோரைஸ் பொறுத்த வரைக்குமே சதாவரியில ஒரு மெயின் இன்கிரிடியன்ட். அதே மாதிரி நம்மளுடைய ஜீட்டா பிரீமியம் ஸ்பைஸ் டீ, அதுலயுமே ஒரு மெயின் இன்கிரிடியன்ட் லிகோரைஸ். இன்ஃபேக்ட் இந்த டீ பொறுத்த வரைக்குமே 8 விதமான மூலிகைகள் அதுல இருக்கு. அஸ்வகந்தா, மிளகு, மஞ்சள், லிகோரைஸ், இந்த அதிமதுரம், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு
ingredients. So licorice or Zeta Premium Spice Tea daily ஒரு 2 to 3 times குடிக்கிறதுனாலுமே த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கலாம், சளி பிடிக்காம தடுக்க முடியும். நிறைய மேஜர் பெனிஃபிட்ஸ் நம்ம டீலயே இருக்கு. கால்சியத்தோட சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? மெயினா விட்டமின் டி. இன்கேஸ் வீட்டை விட்டு வெளியில போகல, வீட்லயே தான் இருக்கும் அப்படின்னா கால்சியம் எடுக்கும்போது என்ன ஆகுது, விட்டமின் D3 அதுல ஆல்ரெடி இருக்கிறதுனால ஸோ லங் இன்ஃபர்மேஷன் வராமல் தடுக்க முடியும். ஸோ இப்போ ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும், நாசோ ஃபில்டர்ஸ்க்காக. ஸோ 1+1 ஆஃபர். ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி நாசோ ஃபில்டர்ஸ் பயன்படுத்துங்க, அதுக்கு மேல ஃபேஸ் மாஸ்க் போடுங்க. ஸோ இன்னொரு கூடுதலான ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதான் முக்கியமாக இந்த நாசோ ஃபில்டர்ஸ். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்ல எத்தனை விதமான ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் இதுல ஈவன் நோனியும் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நோனிலுமே ஒரு பொட்டன்ட் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஆர் லங் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நோனிலுமே இருக்கு. நம்ம சப்ளிமெண்ட்ஸ்லேயே நிறைய ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து இப்போ ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதனால இந்த 5 pillars ஆஃப் குட் ஹெல்த் அதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ற காரணமே அதுதான். அதை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே இன்னைக்கு இந்த வைரஸோட தாக்குதல் பெருசா ஒன்றும் இருக்காது. அப்போ ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆனவங்க என்ன எடுக்கணும், இன்ஃபெக்ட் ஆகாதவங்க என்ன எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இன்ஃபெக்ட் ஆனவங்க ஆல்ரெடி COVID-19 பாசிட்டிவ் அப்படின்னு வந்தவங்க, அது மைல்டா இருக்கலாம், மாடரேட்டா இருக்கலாம், சிவியரா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்து போகுது. அவங்க உடனடியாக எடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் குர்குமின், ரெஸ்போகேர், ஆம்லா, ஸ்பார்லினா அண்ட் சிபக்தான். ஸோ ஃபார்முலா 5 5 ப்ராடக்ட் அவங்களுக்கு மெயினாக எடுக்க வேண்டியது. இன்ஃபெக்ட் ஆகாதவங்க ப்ரிவென்டிவா இப்போ இது எடுக்கிறதுனாலுமே அவங்க இந்த வைரஸ் தாக்குதலை தடுக்க முடியும். அப்படி ஒருவேளை தாக்குதல் இருந்தாலும் அதுலேருந்து ஈஸியா ஸ்பீடா அவங்க ரெக்கவர் ஆக முடியும். கேனோடர்மா, கொலஸ்ட்ரம், காம்பயோட்டிக்ஸ், கோகனட் ஆயில் அண்ட் சிபக்தான். ஸோ எலார்ஜின் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் அப்படின்னா இன்கேஸ் ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு, பிபி ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா டாக்டர்ஸோட அட்வைஸ்ல எலார்ஜின் நம்ம கொடுக்கலாம். மோரோவர் அவங்களோட பையிங் கெப்பாசிட்டி பொறுத்தும் L-arginine ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இன்ஃபெக்ட் ஆனவங்களுக்கு இந்தந்த ப்ராடக்ட்ஸ் கொடுத்தா போதும். இன்ஃபெக்ட் ஆகாதவங்க ப்ரிவென்டிவாக இந்தந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்தால் போதும். இதை தாண்டி எல்லார் வீட்லையுமே இன்ஃபெக்ட் ஆனவங்களோ ஆகாதவங்களோ எல்லார் வீட்லையுமே கட்டாயம் இருக்க வேண்டிய முக்கியமான வெஸ்டீஜ் ப்ராடக்ட் ஏர் பியூரிஃபையர். பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் இந்த கொரோனா வைரஸ் வரும்போது ஒரு சர்டிஃபிகேட் வந்து நம்ம சர்க்குலேட் பண்ணிருந்தோம். பிளாஸ்மா கிளஸ்டர் டெக்னாலஜி வந்து இது வெரி மச் எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் சார்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தோம். இன்ஃபேக்ட் அந்த சர்டிஃபிகேட்ல இருந்தது மேஜர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று சார்ஸ்க்காக இருந்தது, சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அதுக்காக இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ்ன்னு பார்க்கும்போது அப்போ இருந்த அந்த ஸ்பெசிமென் ஒரு ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது 2004 ஜப்பான்ல டெஸ்ட் பண்ணாங்க. அது வந்து ஃபெலைன் கொரோனா. ஸோ கொரோனா வைரஸ்ல முன்னாடி இருந்த ஒரு வகை அதுதான். இனிஷியலா இந்த கொரோனா வைரஸ்னா என்ன அப்படின்னு தெரியாத பொழுது, இது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு தெரியாத பொழுது ஜென்ரலா தான் அதை நம்ம ப்ரொமோட் பண்ணோம். பட் லேட்டர் ஆன் ரிசர்ச்ல பார்க்கும்போது இது வந்து ஒரு புது ஃபார்மேஷன், முன்னாடி இருந்து இந்த வைரஸ் இது இல்லை அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது. அப்ப அந்த சர்டிபிகேட்ஸ் வந்து நம்மளால பயன்படுத்த முடியாம இருந்தது. பட் லேட்டர் ஆன் அந்த ரிசர்ச்ல நிறைய டெவலப் பண்ணி இப்ப டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய வைரஸ்க்கு பேரு SARS-CoV-2, அதாவது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் கொரோனா வைரஸ் 2. நம்மளுடைய பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி 30 செகண்ட்ல 91.3% ஏர்பான் காற்றுல இருக்கக்கூடிய அந்த டிராப்லெட்ஸை எஃபெக்டிவா ரிமூவ் பண்ண முடியும். தட் இஸ் SARS-CoV-2 இந்த வைரஸை டோட்டலா அழிக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு இன்ஃபெக்ட் ஆன ஒரு நபர் அவரை குவாரண்டைன் பண்ணிக்க சொல்றோம், தனி ரூம்ல போய் அடைச்சு வச்சிடறோம், அவர் தனியா போய் இருந்துக்கிறார். இப்ப காற்றுங்கிறது ஒரு இடத்துல அடைச்சு வைக்க முடியுதோ பிடிச்சு வைக்க முடியுதோ கிடையாது, அது எங்கிருந்து போய்கிட்டே தான் இருக்கும். அப்ப இன்ஃபெக்ட் ஆன ஒரு நபர் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கதவு சாத்தி இருந்தாலும் சரி, சாப்பாடு வேணும், இல்லை ஒரு டீ குடிக்கணும், இல்லை ஒரு தண்ணி வேணும் அப்படின்னா கூட அந்த டைம் இந்த டோர் திறந்தாலும் கூட என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வைரஸ் வெளில ஸ்ப்ரெட் ஆகும்.
ஏன்னா இந்த டிராப்லெட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஏர்ல போய் சஸ்பெண்ட் ஆயிருக்கு. அப்ப யாரோட கான்டாக்ட்ல வந்தாலுமே அவங்களுக்கு இந்த SARS-CoV-2 வைரஸ் போய் இன்ஃபெக்ட் ஆகலாம். அப்போ ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்ல இருந்து ஒரு வீட்டுல ஹெல்த்தியா இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா ஏர்பார்ன்ல இது இருக்கிறதுனால. ஸோ ஏர் பியூரிஃபையர் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ட் ஆன பர்சன்ல இருந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய இந்த வைரஸ் SARS-CoV-2 இது 91.3% வரைக்கும் இதை அழிக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்றதுனால இன்ஃபெக்ட் ஆன பர்சன் இந்த ஏர் பியூரிஃபையர் அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாலே அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஏர்ல மோஸ்ட்லி இந்த வைரஸ் அழிக்கப்படுகிறது. ஸோ வீட்டுக்குள்ள இது ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதையும் தடுக்க முடியும். இன்ஃபெக்ட் ஆகாதவங்களும் இந்த ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்தும் போது என்ன ஆகுது? ஸோ ஆல்ரெடி ஏர்ல சஸ்பெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த பார்ட்டிகல்ஸை டோட்டலா எராடிகேட் பண்ணிடும். யார் சர்டிஃபை பண்றாங்க? வேர்ல்டுலயே பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நாகசாக்கி யூனிவர்சிட்டி ஜப்பான்ல இருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த 3 ப்ரொஃபசர்ஸ் இவங்க தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைராலஜி அந்த ஸ்டடீஸ் இவங்க பண்ணிருக்காங்க. அப்போ அதுல பிளாஸ்மா கிளஸ்டர், அயான் டெக்னாலஜி, காற்றின் மூலமாக பரவக்கூடிய SARS-CoV-2 இந்த வைரஸை எராடிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ப் வந்து ஒரு யூனிக் ப்ராடக்ட் எலக்ட்ரானிக்ஸ் வேர்ல்ட்ல, ஜாப்பனீஸ் ப்ராடக்ட். ஸோ அவங்களுடைய இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் அயான் டெக்னாலஜி எவ்வளவு தூரம் எஃபெக்டிவ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எக்ஸ்க்ளூசிவா வெஸ்டீஜுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் ஷார்ப்ல இருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம இதை கிளைம் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் நம்ம கிளைம் பண்ண முடியல, இப்போ கிளைம் பண்ண முடியும். பிகாஸ் இதுக்கான சர்டிபிகேட் நம்ம கையில இருக்கு. இந்த சர்டிபிகேட் ஆல்ரெடி நிறைய லீடர்ஸ்க்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் யாருக்காவது இந்த சர்டிபிகேட் வேணும்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த சர்டிபிகேட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்ல நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம கிட்ட இத்தனை ஆயுதங்கள் இருக்கு. நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸே நம்ம கையில இருக்கு. சப்ளிமெண்ட்ஸ் இல்லாத மற்ற பொருட்கள் லைக் சானிடைசர்ஸ் இருக்கு. 2 விதமான பேக்கேஜிங்ல நம்ம கிட்டே சானிடைசர்ஸ் இருக்கு. அதே மாதிரி அல்ட்ரா ப்ரொடெக்ட் இருக்கு, அல்ட்ரா ஷீல்டு இருக்கு, ஃபேஸ் மாஸ்க் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல ஃபேஸ் மாஸ்க் இருக்கு. இதை தவிர இத்தனை விதமான ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு எல்லா விதமான டூல்ஸும் நம்ம கையில இருக்கு. நான் சொன்ன ஃபார்முலா 5 இதை ப்ரிவென்டிவா யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் ஃபாஸ்டா ரெக்கவரி ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ஃபார்முலா 5லயுமே ஒரு நோக்கம் இருக்கு. இந்த 5 ப்ராடக்ட்ஸ் நீங்க எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா 100 PVங்கிறது கம்ப்ளீட் ஆகும். ஒரு பக்கம் கன்சிஸ்டன்சி ஆஃபர் நம்ம எலிஜிபிள் ஆகிறோம், இன்னொரு பக்கம் நம்ம ஹெல்த்தையுமே நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம யோசிக்கலாம், இந்த டஃப் டைம்ல இவர் கன்சிஸ்டன்சி பத்தி பேசுறாரே அப்படின்னு சொல்லி. ஏன்னா கன்சிஸ்டன்சி ஆஃபர்ங்கிறது வெறும் ஆஃபர் இல்லைங்க, நமக்கு லாபம் தரக்கூடிய முக்கியமான ஒரு ஆஃபர். சம்திங் பெனிஃபிஷியல் டு அஸ். அதையும் நம்மளால அடைய முடியும், நம்ம ஹெல்த்தையும் நம்மளால பாதுகாக்க முடியும். பிகாஸ் இன்னைக்கு 3500 ரூபாய் செலவு பண்றதுக்கு யோசிச்சீங்கன்னா 3.5 லட்சம் ரூபாய் குறைஞ்சது செலவு பண்ண வேண்டி வரும். ப்ரிவென்டிவா இருக்கிறது புத்திசாலித்தனமா, இல்ல 3.5 லட்சம் ரூபாய் செலவு பண்றது புத்திசாலித்தனமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் நான் சொன்னதா, இன்னைக்கு கவர்மெண்ட் சைட்ல கவர்மெண்ட் அவங்க எல்லா விஷயத்தையும் அவங்க ப்ராப்பரா செஞ்சுட்டு இருக்காங்க. மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அவங்க ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. முன்கள பணியாளர்கள் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுமே சானிடைசேஷன் பண்றதுல இருந்து எத்தனையோ விஷயங்களை அவங்க ப்ராப்பரா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம சரியா இன்னைக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க.
டஃப் டைம்ஸ் சில மாதங்கள் இருக்கக்கூடியது. ஆனா அந்த சில மாதங்கள் எத்தனையோ நியூஸ் கேள்விப்படுறோம். நிறைய பேருக்கு அது முடிவாயிருச்சு. நமக்கு முடிவல்ல, அது துவக்கமாக மாற்றுறதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. விஷ் யூ ஆல் தி சக்சஸ், விஷ் யூ வெல்த் அண்ட் தேங்க் யூ so much. ஸோ எல்லாருமே ஆரோக்கியமா இருங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. தேங்க் யூ.